ब्रह्मा सीतां से वन्दे गुरुं शान्तम् उमेशमेशम् वन्दे शिवानन्द गुरुप्रवीणम् वन्दे सदा ज्ञानपि वन्दनीय आनन्दसुगदाहार अगण्डानन्दविग्रहम् दयादिमदिसन्तुष्टम् वन्देऽहम् मम सद्गुरुम् रागादिरोगान् शतदानुशक्ता न शेषकाये प्रसृतानशेषान् औत्सुक्यमोहा रदिदाञ्चकाने यो பூர்வவைத்யாயே நமோஸ்து தஸ்மை. தேகத்தினுடைய அனைத்து பகுதிகளிலும் பரவி எப்பொழுதும் விட்டு பிரியாமல் சிநேகம் மோகம் முதலிய கெட்ட வழக்கங்களை உண்டாக்கி கொண்டிருக்கின்ற நாம் விருப்பு வெறுப்பு முதலான பெரும்பியாதிகள் யார் ஒருவரால் வேறெடுக்கப்படுகின்றதோ அந்த அசாதாரண வைத்தியருக்கு நமஸ்காரம் என கூறி ஒரு ஸ்ட்ராங் மண் மீது இங்கே பல்லாண்டு காலம் வாழ்கின்ற மார்க்கமிது யாவர்க்கும் ஒன்றா ஒருவான மார்க்கம் எல்லோர்க்கும் பொதுவானது மனம் என்று ஒன்றும் இல்லை, ஜீவன் தான் கடவுளின் எல்லை, உறவென்று ஒன்றும் இல்லை, ஆன்மாதான் உறவின் எல்லை, ஆன்மாதான் உறவின் எல்லை, ஆன்மாக்கள் கூடும் சரணாலயம் வடகரை எங்கள் ஆன்மாலயம், வடகரை எங்கள் ஆன்மாலயம், மண் மீது இங்கே கண் காணும் தூரம் வெள்ளாடை பூக்கள் மண் வீசும் பிருந்தாவனம், ஆணென்றும் இல்லை பெண்ணென்றும் இல்லை, இனம் காணா தியானவனம், ஒன்றாக உண்டு ஒன்றாக உறங்கி எல்லோரும் ஒன்றென்றே உலா வருவோம், நாங்கள் எல்லாம் அப்பாவின் பிள்ளைகள் என்றேதான் வலம் வருவோம், யாரும் காணா ஆனந்த காட்சி கண்டேதான் மகிழ்ந்திடுவோம், ஆனந்தம் ஆனந்தம் கண் கொள்ளா காட்சி, மண் மீது இங்கே பல்லாண்டு காலம் வாழ்கின்ற மார்க்கமிது, யாவர்க்கும் ஒன்றாய் உருவான மார்க்கம் எல்லோர்க்கும் பொதுவானது, மனம் என்று ஒன்றுமில்லை, ஜீவன் தான் கடவுளின் எல்லை, உறவென்று ஒன்றுமில்லை, ஆன்மாதான் உறவின் எல்லை, ஆன்மாதான் உறவின் எல்லை, ஆன்மாக்கள் கூடும் சரணாலயம்
வடகரை எங்கள் ஆன்மாலயம், வடகரை எங்கள் ஆன்மாலயம். அனைவருக்கும் நமஸ்காரம். அனைவருக்கும் ஆத்ம நமஸ்காரம். போன செஷன்ல நம்ம 6வது அத்தியாயத்தை பத்தி பார்த்திருந்தோம். இதுல விசாரமே உருவம், உருவமே விசாரம், மனம்தான் விசாரம் அப்படின்னு சொல்லி பார்த்திருந்தோம். இதுக்கு இந்த கோவேறு கழுதைய இணை சேர்க்கிற அந்த உதாரணத்தை பார்த்திருந்தோம். இப்ப நம்ம சிஷ்யனுக்கு இதுல டவுட். இந்த விசாரமே உருவம், உருவமே விசாரம்னு சொன்னோம் இல்லையா, அதுக்கு அவருக்கு பொருள் தெரியலையாமா. அதனால அவர் விளக்கி சொல்றாரு. சோ இப்ப அதுக்கு குரு என்ன சொல்றாருன்னு பார்ப்போம். இப்ப நம்ம காணப்படுகிற பார்க்கக்கூடிய, கேட்கக்கூடிய, அறியக்கூடிய இந்த எல்லா விஷயங்களும் ஒண்ணுமே இல்ல, மாயை, அனித்தியமானது அப்படின்னு சொல்றாரு. இது எல்லாமே நமக்குள்ள இருந்துதான் உண்டாச்சு, திரும்ப அது நமக்குள்ளவே லயிச்சிடும் அப்படின்னு சொல்லி பல தடவை இந்த 6 அத்தியாயத்துக்குள்ள சொல்லியிருப்பாரு. இது எப்படின்னு பார்த்தா, நம்ம ஜீவன்ல இருந்து மனம் வெளியில வருது. மனம் வெளியில வரும்பொழுதுதான் இந்த உலகத்துல நம்ம பார்க்கக்கூடியது, கேட்கக்கூடியது, அறியக்கூடியது, இது எல்லாமே நம்மளால உணர முடியும். சோ அந்த மனம் இல்லை அப்படின்னா நம்மளால இங்க எதையுமே உணர முடியாது. திரும்ப அந்த மனம் தூங்கும் பொழுது நம்ம ஜீவனோட ஐக்கியம் ஆயிடுது. சோ அப்ப நமக்கு எந்த நிலைமையும் இங்க தெரியறது இல்ல. சோ அதே மாதிரி இங்க நம்ம பார்க்கக்கூடிய எல்லா விஷயங்களும் தண்ணில இருந்து தான் உருவாகுது, உண்டாகுது. சோ திரும்ப அது தனக்குள்ளவே போயிட்டு லயப்பட்டுடும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இப்ப நாம பார்க்கக்கூடியது, கேட்கக்கூடியது, அறியக்கூடியது இதெல்லாம் என்னன்னு பார்த்தா சொப்பனம் அப்படின்னு சொல்லப்படுது. சொப்பனம்னா என்ன? கனவு. இப்ப நம்ம தூங்குனாதான் கனவு வரும். நம்ம எல்லாருமே இப்ப முழிச்சுக்கிட்டு இருக்கோம். அப்ப தூங்கவே இல்லை, முழிச்சிட்டு இருக்குள்ள எப்படி கனவு வரும்? ஆனா நம்ம இப்ப பாக்குறது எல்லாத்தையுமே சொப்பனம்னு சொல்லப்படுது இல்லையா? அதுக்கு குரு என்ன சொல்றாருன்னா, ஆமா நம்ம இப்ப தூக்கத்துலதான் இருக்கோம், தூக்கத்துல தூங்கிட்டு இருக்கிறோம். அந்த தூக்கத்துல சொப்பனம் இருக்குல்ல, அதுதான் இப்ப நாம பார்க்கக்கூடியது, கேட்கக்கூடியது, அறியக்கூடியது அப்படின்னு சொல்லும்போது சிஷ்யனுக்கு பயங்கர ஷாக்கு. நாம இப்ப முழிச்சுக்கிட்டு தானே இருக்கோம், தூங்குனா எதுவுமே தெரியாதே, இப்ப எல்லாமே பார்க்க முடியுதே, கேட்க முடியுதே, அறிய முடியுதே, அப்ப நீங்க சொல்றதை என்னால நம்ப முடியலையே அப்படின்னு சொல்லும் பொழுது என்ன ஆகுதுன்னா, சரி ஓகே, இப்ப நீங்க முழிச்சிட்டு இருக்கன்னு சொல்றீங்க இல்லையா, முழிச்சிட்டு இருந்தா அப்ப நீங்க யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? உங்களால அறிய முடியுமா அப்படின்னு பார்த்தா சிஷ்யனுக்கு தன்னை யாருன்னு தெரியாதுன்னு சொல்றாரு. அப்ப தன்னை யாருன்னு அறியலன்னா அப்ப உணர்வு இல்லைன்னு தான் அர்த்தம். அப்ப எப்படி நம்ம உணர்வோட இருக்கிறேன்னு சொல்ல முடியும்? அப்ப அந்த உணர்வு இல்லாத நிலையை நம்ம என்னன்னு சொல்ல முடியும் அப்படின்னு கேட்டா சுழுத்தின்னு சொல்றாங்க. சுழுத்தினா தூக்கம். இப்ப நாம இருக்கிற இந்த உலகம், இப்ப நம்ம தூங்கிட்டு இருக்கோம் அப்படின்றதுக்கு என்ன எக்ஸாம்பிள் அப்படின்னு பார்த்தா, இப்ப நாம பொதுவா தூங்குறோம் இல்லையா, தூக்கத்துல ஒரு கனவு வருது. அந்த கனவுல ஒரு புலி இல்ல ஒரு பாம்பு துரத்துதுன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம ஓடிக்கிட்டே இருக்கோம், பயந்து கடிச்சிரும், கடிச்சிச்சுன்னா நம்ம உயிருக்கு ஆபத்தாயிரும் அப்படின்னு ஓடிக்கிட்டே இருக்கோம். பார்த்தா திடீர்னு கனவு ஸ்டாப் ஆயிடுது, நம்ம எழுந்துடுறோம். எழுந்து பார்த்தா நமக்கு மூச்சு வாங்கும், பயந்து போய் இருப்போம். ஏன்? நாம கனவுல தானே பாம்பு நம்மளை துரத்துச்சு, ஆனா நமக்கு ஏன் அந்த மாதிரி ஆகுது அப்படின்னா, நாம அந்த கனவுலையும் தூக்கத்திலையும் நாம என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கோம்னா, நம்ம ஜாக்கிரதையில இருக்கோம், இது நடக்கிறது எல்லாமே உண்மை, உணர்வோட இருக்கும் அப்படின்னு அந்த நேரத்துல நாம நினைச்சிட்டு இருக்கோம். சோ அதனால பயம், நம்மள பாம்பு கடிச்சா நம்ம இறந்து போயிடுவோம், நமக்கு ஏதாவது ஆயிரும் அப்படின்னு அப்ப அந்த கனவு முடிஞ்சு நம்ம அந்த தூக்கத்தை விட்டு வெளியில வரும்பொழுதுதான் அது ஜாக்கிரதை இல்ல, தூக்கம், நம்ம தூக்கத்துல கனவுல இந்த விஷயம் நடந்தது அப்படின்னு நமக்கு தெரிய வருது. அதே மாதிரிதான் இப்ப நாம தூங்கிக்கிட்டு இருக்கோம்ன்ற விஷயம் நமக்கு தெரியல. அதனால இப்ப நம்ம ஜாக்கிரதையில இருக்கோம்னு நினைச்சுக்கிட்டு இருக்கோம். அதே மாதிரி இப்ப நாம பார்க்கக்கூடிய விஷயங்கள், கேட்கக்கூடிய விஷயங்கள், அறியக்கூடிய விஷயங்கள் எல்லாமே சொப்பனம். அப்ப
அந்த தூங்கும் போது நம்ம ஜாக்கிரதையில இருக்கிறோம்னு நமக்கு தெரியல. தூக்கம் விழிச்சதுக்கு அப்புறம் தான் நம்ம ஜாக்கிரதையில இல்ல, தூக்கத்துலதான் இருக்கோம்னு தெரிஞ்சது இல்லையா? அதே மாதிரி இப்ப நாம தூங்கிட்டு இருக்கிறோம். நம்ம ஜாக்கிரதையில இருக்கிறதா நினைச்சுக்கிட்டு இருக்கோம். ஆனா ஜாக்கிரதையில இல்ல, தூங்கிட்டு தான் இருக்கிறோம். எப்ப நமக்கு இந்த தூக்கம் விழிக்கிறோமோ அப்பதான் நம்ம ஜாக்கிரதையில இருக்கோம்னு அர்த்தம். அப்பதான் நாம தூங்கிட்டு இருக்கோம் அப்படின்ற விஷயமும் நமக்கு தெரியும். சரி, இது எப்படி இப்ப நாம ரெகுலரா தூங்கிட்டு இருக்கோம், கனவு கண்டுட்டு இருக்கோம், சாதாரணமா தூங்கிட்டு தானே இருக்கோம். அப்ப நாம இத போய் தூக்கம்னு சொல்றீங்களே, எனக்கு ஒண்ணும் புரியலையே அப்படின்னு சொல்லி பார்த்தா, தூக்கம்ன்றது இந்த வகையில தான். இப்ப நாம தூங்கிட்டு இருக்கோம், தூங்குற நிலையில நம்ம இப்ப சொப்பனம் காண்டுட்டு இருக்கோம். சோ இதுதான் உண்மையான தூக்கம். சொப்பனம்ன்றது வேற எந்த வகையிலயும் கிடையாதுன்னு சொல்ல பார்த்தா, சிஷ்யனுக்கு மறுபடியும் ஷாக்கு. நான் ரெகுலரா தூங்குறேன், கனவு காண்றேன், அதை அனுபவப்பட்டுக்கிட்டு இருப்பேன், ஆனா அப்படிலாம் இல்லைன்னு சொல்றீங்களே, என்னால இதை நம்ப முடியலையே அப்படின்னு சொல்லும் பொழுது அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள். இப்ப அவங்க வீட்டுல இருந்து ஒரு நாழிகை தூரத்துல ஒரு தொழிற்சாலை இருக்கு. அந்த தொழிற்சாலையில ஒருத்தர் வேலைக்கு போறாரு. அங்க வேலைக்கு போற இடத்துல அவர் கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் பாக்குறாரு. அங்க பேசுற விஷயம், நடக்கிற விஷயம் எல்லாத்தையும் கேட்கிறாரு. சரி, வேலை முடிஞ்சது. வேலை முடிஞ்ச உடனே வீட்டுக்கு வந்துடுறாரு. அவரு வீட்டுக்கு வந்துட்ட உடனே அந்த தொழிற்சாலையில நடக்கிற விஷயத்த எதையாவது காண்பதற்கோ அறிவதற்கோ கேட்பதற்கோ முடியுமா அப்படின்னா முடியாது. ஏன்னா அவர் தொழிற்சாலையை விட்டு வீட்டுக்கு வந்துட்டாரு. அதனால அந்த தொழிற்சாலையில நடக்கிற எந்த விஷயமும் அவருக்கு தெரியாது. அதே மாதிரிதான் அப்ப அவர் தூங்கிட்டாருன்னு சொல்ல முடியுமா? முடிச்சுக்கிட்டு தானே இருக்காரு. இப்ப சிஷ்யன் சொல்லும் போது அவங்க சொல்லியிருப்பாரு இல்லையா, நான் இப்ப தூங்கினா எதுவுமே தெரியாது தானே, நான் இப்ப முடிச்சிட்டு இருக்கேன்னு சொல்லுவாரு இல்லையா. அப்ப தூங்கினா எதுவும் தெரியாதுன்னா இப்ப இவருமே அந்த தொழிற்சாலையில நடக்கிறது எதுவுமே தெரியாதுன்னு சொல்றாரு. அப்ப தூங்கிட்டு இருக்காரா அப்படின்னு பார்த்தா அவர் தூங்கல. தூங்காத அப்பையும் அவருக்கு தெரியாம இருக்கு. இது எப்படின்னு பார்த்தா, இப்ப ஓகே, இப்ப அவரு வேலை செய்யறாரு. வேலை செய்யும் போது அங்க எல்லாத்தையும் பாக்குறாரு, அறியறாரு, எல்லாமே செய்ய முடியுது. வீட்டுக்கு வந்துட்ட உடனே அவருக்கு எதுவுமே தெரியல. ஏன்னா அவருக்கு அந்த வீட்டுக்கும் அந்த தொழிற்சாலைக்கும் எந்த தொடர்பும் இல்லை. அவர் சொந்த வீட்டுல இருக்காரு. இப்ப நாம பார்க்கக்கூடிய இந்த ஜடத்தை எக்ஸாம்பிள் வச்சுப்போம். நம்ம உடம்பு, அதுல தலைக்கும் கீழே இருக்க பகுதி அந்த தொழிற்சாலையாவும், தலைக்கு கழுத்துக்கு மேல இருக்க அந்த பகுதிய அந்த சொந்த வீடாவும் வச்சுப்போம். அப்ப இப்ப இந்த சொந்த வீட்டுல இருக்கிற வரைக்கும் அவருக்கு வெளியில இருக்கிறது எதுவும் தெரியாது. எந்த விஷயத்தையும் பார்க்க முடியாது, கேட்க முடியாது, அறிய முடியாது. அதே மாதிரி வெளியில இருக்கக்குள்ளதான் அவருக்கு எல்லா விஷயங்களும் இங்க தெரிய வருது. அது எப்படின்னா, இப்ப ஒருத்தர் ஒரு கடை வச்சிருக்காரு. அந்த கடையில நிறைய பொருட்கள் எல்லாம் வச்சு வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அப்ப வியாபாரம் எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு என்ன பண்றாரு, யாருமே கடைக்கு வரல, வாங்குறதுக்கு ஆள் இல்ல, விற்கிறதுக்கும் ஒண்ணும் இல்ல. அப்ப என்ன பண்றாரு, அந்த வியாபாரம் பண்ணக்கூடிய அந்த பொருட்களை, சாமான்கள்லாம் எடுத்து அந்த கடைக்குள்ளேயே வச்சுட்டு இவரும் கடையிலேயே படுத்து தூங்கிடுறாரு. அப்ப என்ன பண்றாரு, அவரு வேலைய நிறுத்திடுறாரு. அதே மாதிரி இந்த தொழிற்சாலைக்கு ஒருத்தர் போனார் இல்லையா, அவர் யாருன்னு பார்த்தா நம்ம மனம்தான். அந்த மனம்தான் தொழிற்சாலையை விட்டு வீட்டுக்கு வருது. அந்த மனம் இருந்தா தானே நம்ம இங்க பாக்குறதுக்கும் கேட்கறதுக்கும் அறியறதுக்கும் முடியும். அப்ப இந்த நம்ம சொன்னோம் இல்லையா, உடம்பு தொழிற்சாலை சொந்த வீடுன்னு சொல்லிட்டு, அப்ப அந்த தொழிற்சாலை தான் இப்ப நாம பார்க்கக்கூடிய இந்த உலகம். இந்த மனம் என்ன பண்ணுது, இங்க வெளியில போயிட்டு எல்லா விஷயங்களையும் பார்க்குது, கேக்குது, அறியுது, இந்த மாதிரி விசாரங்களை ஏற்படுத்திக்கிட்டு இருக்கு. அது சொந்த வீட்டுக்கு வந்தப்போ அதால அதை எதையும் பண்ண முடியல. அப்ப அது உள்ள அமைதியா இருக்கு. அந்த கடையில வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருந்தாருல்ல, அவர் எப்படி சாமான் எல்லாம் எடுத்து உள்ள வச்சுட்டு தூங்கிட்டாரோ, அதே மாதிரி இந்த மனம் என்ன பண்ணுது அப்படின்னா, அந்த விசாரங்கள்ன்ற சாமான்களை அது தனக்குள்ளவே கொண்டு உள்ளவே வச்சுக்கிட்டு அதுவும் தூங்கிடுது. அப்ப இந்த தூக்கம்ன்ற சொல்றக்கூடியது தூக்கம் கிடையாது. மனம் வேலையை
தொழிலை நிறுத்தின சமயத்தை தான் அந்த தூக்கம்னு சொல்லக்கூடிய இந்த நிலை இருக்கு. உண்மையாவே இது தூக்கம் கிடையாது. அப்ப மனம் அங்க விழிச்சுக்கிட்டு இருந்தது அப்படின்னா இப்ப இந்த தூக்கம்ன்ற நிலைமை கிடையாது. சரி, ஓகே, இப்ப தூக்கம்னா என்னன்னு புரிஞ்சிடுச்சு. மனம் தன்னோட வேலையை நிறுத்தின சமயம்தான் தூக்கம் அப்படின்னு சொல்லப்படுது. அப்ப இந்த சொப்பனம்னு சொல்றாங்க இல்லையா, அந்த சொப்பனம் சொல்றதுக்கு எப்படி அப்படின்னு சொல்லி பார்த்தா, இப்ப இந்த தொழிற்சாலைக்கு ஒருத்தர் போறாரு இல்லையா, போயிட்டு வீட்டுக்கு வராரு இல்லையா, வந்துடுறாரு. சோ வந்த அந்த நிலைமைக்கு தான் மனம் தொழிலை விட்ட நிலையில இருக்கிறாரு. எதை பத்தியுமே அவருக்கு தெரியறது இல்ல. சோ இப்ப அந்த நிலையில என்ன பண்றாரு, அந்த தொழிற்சாலையில நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் என்ன பண்றாரு, ஆலோசனை பண்றாரு. இன்னைக்கு இதை பண்ணிருக்கலாமே, நாளைக்கு இந்த வேலையை பார்க்கணும், இல்ல வேற ஏதாவது விஷயத்தெல்லாம் பத்தி யோசிச்சுட்டு இருக்காரு இல்லையா. அதுக்குதான் மனம் ஆலோசிக்கிற அந்த சமயம், அததான் இங்க சொப்பனம்னு சொல்லப்படுகிறது. அப்ப இந்த சொப்பனம்ன்றது மனம் ஆலோசனை செய்யக்கூடிய அந்த தருணம் தான் சொப்பனம். அப்ப தூக்கம்ன்றது மனம் தன்னோட வேலையை நிறுத்திட்டு தான் சொந்த வீட்டுல இருக்கிறது தூக்கம். சொப்பனம்ன்றது மனம் தன்னோட வேலையை நிறுத்திட்டு சொந்த வீட்டுல இருந்து ஆலோசனை செய்யறது, மற்ற விஷயங்கள்ல இது வரைக்கும் பார்த்தது, பேசினது, கேட்டது, இத பத்தி எல்லாம் ஆலோசனை பண்றதுதான் இந்த சொப்பனம்னு சொல்லக்கூடியது. அப்படி பாத்தீங்கன்னா இப்ப அந்த தூக்கத்துல நாம இப்ப முழிச்சிட்டு இருக்கோம்ல, இந்த தூக்கத்துல நாம பார்க்கக்கூடிய சொப்பனம் ரொம்ப நீண்டதாகவும் அந்த கனவுல வர சொப்பனம் எல்லாம் ரொம்ப குட்டியாவும் தானே இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தா அது தவறு. அப்படி கிடையாது. நாம இப்ப அந்த மனம் தொழிலை விட்ட அந்த தூக்கம்னு சொல்றோம் இல்லையா, அதுல காணக்கூடிய அந்த கனவு தான் ரொம்ப நீளமான கனவு. 1 நிமிஷம் 2 நிமிஷம் தான் அந்த கனவை கண்டாலும் அது பல யுகங்களுக்கு உண்டான எல்லா விஷயத்தையும் கொண்டு காமிச்சு நமக்கு பயமுறுத்துது. நாம அழக்கூட செய்யறோம். அப்ப அது பெரிய நீண்ட கனவு. அந்த 1 நிமிஷம் 2 நிமிஷத்திலே பல யுகங்களை கடந்து போற மாதிரி கனவெல்லாம் வருது. ஆனா இப்ப நாம தூங்கிட்டு இருக்கோம் இல்லையா, இந்த தூக்கத்துல நாம பிறந்தோம், வளர்ந்தோம், ஏதோ ஒரு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கோம், போயிட்டு இருக்குது. இப்படிதான் இந்த சின்ன கனவு தான் இது. இத நாம எப்ப விழிப்புணர்வு வரமோ அப்ப இந்த தூக்கம் கலைஞ்சு போயிடும். அப்ப அறிவை அறியாம இருக்கிறது தான் இந்த தூக்கம். இந்த அறியாமைக்கு தான் தூக்கம்னு சொல்லப்படுது. இப்ப உலகத்துல நிறைய பேர் சொல்றாங்க, நான் நிம்மதியா தூங்கி எழுந்தேன், எனக்கு எதுவுமே தெரியல அப்படின்னு சொல்றாங்க இல்லையா. அந்த மாதிரி சொல்றது ரொம்ப தவறான விஷயமாகும். ஏன்னா நாம தூங்க போறோம், படுத்துக்கிட்டு இருக்கோன்றது தெரியும். தூங்கி முழிச்சதுக்கு அப்புறம் நம்ம இப்ப தூங்கி எழுந்துட்டோன்ற விஷயம் தெரியும். ஆனா தூங்கும் போது நம்ம சுகமாதான் தூங்குறோம் அப்படின்றது நமக்கு தெரியவே தெரியாது. அப்ப நம்ம சுகமா தூங்கிட்டு இருக்கோன்னு சொல்றது தவறு தானே. அது மட்டும் இல்லாம இப்போ ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லாம இருக்கிறாரு, மயக்கம் போட்டுடுறாரு, ஏதோ காக்கா வலிப்பு இல்ல ஜன்னி இது மூலயமா மயக்கம் அடைஞ்சிடுறாரு. இல்லைன்னா ஒரு ஹாஸ்பிட்டல்ல போய் ஒரு சர்ஜரி பண்றாங்க அப்படின்னா ஒரு குளோரோஃபார்ம் கொடுக்குறாங்க. ஸோ அந்த மாதிரி டைம்ல ஒரு மயக்கம் ஏற்படுது அப்படின்னா அவருக்கு எந்தவித அறிவோ உணர்வோ இருக்கிறது இல்லை. அப்ப அவரை தூக்கத்துல இருக்கிறாருன்னு தான் சொல்ல முடியும், வேற எந்த நிலைமையிலும் சொல்ல முடியாது. அப்ப தூக்கத்துல இருக்கும்போது எதையுமே நமக்கு அறியறதுக்கு, பாக்குறதுக்கு, கேட்கறதுக்கு இது எல்லாமே முடியாது. அப்ப இந்த தூக்கம்ன்றது மாயை. அப்ப இந்த மாயை இருக்கின்ற இந்த தூக்கத்திலிருந்து நாம எப்ப விடுபடுறோமோ அப்ப அந்த ஜீவனாவே, தானா இருக்கின்ற அந்த ஜீவனாவே மாறக்கூடிய நிலை வரும். அந்த ஜீவன் இந்த ராக துவேஷங்கள்லாம் விட்டுட்டு தன்னில் தானாய் இருக்கும் பொழுதுதான் இந்த உணர்வு உண்டாகிறது. அந்த உணர்வுக்கு தான் இந்த ஜாக்கிரதை நிலைன்னு சொல்றாங்க. இப்ப நாம அப்படி இல்லை. நாம இந்த மாயையான இந்த தூக்கத்துல மாட்டிக்கிட்டு இப்ப நாம இந்த தூக்கத்துல இருக்கோம், அந்த சொப்பனத்தை அனுபவிச்சுட்டு இருக்கோம். நமக்கு இன்னும் விழிப்புணர்வு ஏற்படல. நமக்கு விழிப்புணர்வு ஏற்படணும்னா தானா இருக்கின்ற அந்த சக்திக்கு தனக்குள்ளே இருந்து அந்த உணர்வு உண்டாகும் போதுதான் இந்த ஜாக்கிரத நிலைமைன்னு நமக்கு ஏற்படுதுன்னு சொல்லி இந்த 7வது அத்தியாயத்தை நிறைவு செய்கிறார்கள். ஆத்ம நமஸ்காரம்.
ஐயா பிரேம்குமார் ஐயா. நமஸ்காரங்க. ஆரம்பிச்சிருக்கீங்களா? ஆரம்பிச்சிருங்க. சரிங்க. அனைவருக்கும் ஆத்ம நமஸ்காரம். ஒரு பாட்டு பாடி ஆரம்பிக்கலாம். ஏன்னா இந்த பாட்டோட விளக்கத்தை கடைசியா பார்க்கலாம். கடல் என்ற புவி மீதில் அலை என்ற உரு கொண்டு கனவென்ற வாழ்வை நம்பி காட்டென்ற மூவாசை மாறுதச் சுழலிலே கட்டுண்டு நித்த நித்தம் உடல் என்ற கும்பிக்கு உணவென்ற இறை தேடி ஓயாமல் இரவு பகலும் உண்டுண்டு உறங்குவதை கண்டதே அல்லாது ஒரு பயனடைந்திலேனை தடவென்ற இருகழையில் பந்த பாசங்கள் எனும் தாபவம் பின்னலிட்டு தாயென்று சே என்று நீ என்று நான் என்று தமியேனை இது வண்ணமாய் இடை நின்று கடை நின்று ஏன் என்று கேளாதிருப்பதுண்ணழகாகுமோ ஈசனே சிவகாமி நேசனே என ஈன்றதில்லை வாழ் நடராஜனே. இந்த பாட்டு எங்க வருது அப்படின்னா நடராஜர் 10 அப்படின்ற ஒரு பாடல் தொகுப்புல இந்த ஒரு பாட்டு வரும். ரொம்ப அழகான பாடல். இதோட விளக்கத்தை நம்ம கடைசியா பார்க்கலாம். சிஷ்யன் வந்து சொல்றாரு, அதாவது வந்து விசாரத்துல இருந்துதான் ரூபம் உருவாகுது, ரூபமே விசாரம். அதாவது எண்ணங்கள்ல இருந்துதான் ரூபம் உருவாகுது, ரூபமே விசாரம். அது எப்படி அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. அதே சமயம் வந்து இந்த நீங்க காணுகின்ற காட்சி, நம்ம பார்க்கிற பொருள் எல்லாமே வந்து கனவுன்னு சொல்லி அப்பா சொல்றாரு. இது ஆக்சுவலா நம்ம இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலா கொஞ்சம் அவுட்ஸ்டாண்ட், அதாவது அவுட் ஆஃப் பாக்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அவுட் ஆஃப் பாக்ஸ் திங்கிங் சொல்லுவாங்க. அதை வச்சு நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஐன்ஸ்டீன் வந்து ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிளா நான் சொல்லுவேன். ஏன்னா ஐன்ஸ்டீன் வந்து மிகப்பெரிய, அதாவது வந்து ஃபாதர் ஆஃப் மாடர்ன் சயின்ஸ், ஆக்சுவலா மாடர்ன் பிசிக்ஸ்ன்னு சொல்லுவாங்க அவரை. அப்படியாப்பட்டவர் E=mc² மிகப்பெரிய ஒரு விஷயத்த கொடுத்தவர். அவர் கடைசி காலத்துல 30 வருஷமா ஒரு விஷயத்த பத்தி ஆராய்ச்சி பண்ணிட்டே இருந்திருக்காரு. அதுக்கு பேர் என்னன்னா யூனிஃபைடு ஃபீல்டு தியரி, அதாவது வந்து ஒற்றை விதி, பிரபஞ்ச சமன்பாடு விதி அப்படின்னு சொல்லப்படுற அந்த விதியை அவர் வந்து டிரைவ் பண்ணிக்கிட்டே இருக்காரு. ஆனா கடைசி வரைக்கும் அவரால் ப்ரூவ் பண்ண முடியல, ப்ரூவ் பண்ணாமையே போயிடுறாரு. ஆக்சுவலா என்ன காரணம் அப்படின்னா, ஏன் அதனால ப்ரூவ் பண்ண முடியலன்னு பாக்குறோம். ஏன் அந்த, அதாவது யூனிஃபைடு ஃபீல்டு தியரினா என்னன்னு பார்க்கலாம். நமக்கு வந்து இந்த உலகத்துல கிராவிட்டி ஃபோர்ஸ்ன்னு தனியா ஒண்ணு இருக்குது, மேக்னெட்டிக் ஃபோர்ஸ்ன்னு தனியா இருக்கு, கைனடிக் ஃபோர்ஸ்ன்னு தனியா இருக்கு. இந்த மாதிரி ஃபோர்ஸஸ் எல்லாம் தனித்தனியா இருக்கு. ஆனா அவர் என்ன நினைக்கிறாரு அப்படின்னா, கடவுள் வந்து ரொம்ப சிக்கலா வந்து ஒரு பொருளை உருவாக்கி இருக்க மாட்டாரு. அவரோட நம்பிக்கை அது. அடிக்கடி அவர் வந்து இந்த சென்டென்ஸ் அவர் யூஸ் பண்றது உண்டு இங்கிலீஷ்ல. தமிழாக்கத்துல அது எப்படி இருக்கும்னா, கடவுள் நுட்பமானவர் ஆனால் வஞ்சமானவர் இல்லை அப்படின்னு சொல்லி அவர் அடிக்கடி சொல்றது உண்டு. அது வந்து அதோட வெளிப்பாடு என்ன அப்படின்னா, that should be a one matter that should create everything. அதைதான் அவர் வந்து எப்பவுமே வந்து சொல்லுவாரு. ஆனாலும் அவர் கடைசியா அந்த 30 வருஷம் அவர் ஆராய்ச்சியில அவரால் கண்டுபிடிக்க முடியல. ஏன் அப்படின்னா, அவர் போட்ட கணக்குல தப்பு இல்லை, ஆனா அவர் போட்ட விதம், அந்த பார்வை இல்லையா, அந்த போட்ட முறையில வந்து தப்பாயிடுச்சு. ஏன் அப்படின்னா, அவர் வந்து எல்லாத்தையுமே ஒருங்கிணைச்சாரு. கிராவிட்டி என்னென்ன ஃபோர்ஸ் இருக்கோ கிராவிட்டி ஃபோர்ஸ்ல டிரைவ் பண்ணாரு, மேக்னெட்டிக் ஃபோர்ஸ்ல உள்ள எடுத்துட்டு எல்லா ஃபோர்ஸையும் உள்ள எடுத்துட்டு வந்து அவரால் கண்டுபிடிக்க முடியல. ஏன்னா எல்லா ஃபோர்ஸும் விதவிதமா செயல்படுது இல்லையா. கிராவிட்டி ஃபோர்ஸ் எப்படி செயல்படுதுன்னு நமக்கு தெரியும், மேக்னெட்டிக் ஃபோர்ஸ், எலக்ட்ரிக் ஃபோர்ஸ் எப்படி செயல்படுதுன்னு தெரியும். எல்லாத்தையுமே ஒன்னா கூட்டினா ஏதோ ஒண்ணு வந்து உள்ள பின்னாடி வேலை செய்யுது. அது என்னன்னு சொல்லி அவரால் கண்டுபிடிக்க முடியல. ஆக்சுவலா வந்து குவாண்டம் தியரி நான் படிச்சவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதை பத்தி ஜஸ்ட் மேலோட்டமா சொல்லணும் அப்படின்னா, குவாண்டம் பிசிக்ஸ் பொறுத்த வரைக்கும் நீங்க பாக்குற எல்லா அணுவுமே வந்து ஒரே இடத்துல நிலையா இருக்காது. அதான் குவாண்டம் பிசிக்ஸ் சொல்றது. இப்போ நீங்க இங்க பாக்குற ஒரு மேட்ச் பாக்ஸ்ல பாக்குற ஒரு தீப்பெட்டி, அதுக்குள்ள இருக்கிற ஒரு இது இருக்கு இல்லையா, அந்த மருந்துன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மருந்து உள்ள இருக்கிற ஒரு அணு இங்கேயும் இருக்கலாம், அமெரிக்கா கூட இருக்கலாம், ஆஸ்திரேலியா கூட இருக்கலாம். ஆனா நீங்க எப்ப அந்த மேட்ச் பாக்ஸ் திறந்த அந்த தீப்பெட்டி அந்த ஒரு குச்சி எடுத்து பாக்குறீங்களோ, அப்போ நீங்க பாக்குற டைமென்ஷன்ல அது அதுவா மாறிடும். அதுதான் வந்து குவாண்டம் பிசிக்ஸ் சொல்லுது. இதை பத்தி மிகப்பெரிய ரிசர்ச் வந்து போயிட்டு இருக்கு. பல ஆயிரம் கோடிகள் வந்து இதுக்கு செலவு பண்ணிட்டு இருக்காங்க. ஏன் அப்படின்னா, அந்த டார்க் மேட்டர் எது உருவாக்குதோ,
அதாவது அந்த அடிப்படை எதுவோ அதை தெரியணுன்றதுக்காக அதை பண்றாங்க. இதைதான் வந்து ஐன்ஸ்டீன் வந்து கண்டுபிடிக்க ட்ரை பண்ணாரு. ஏன் அவரால் கண்டுபிடிக்க முடியலன்னா, சிம்பிளான ஒரு ஒரு ஏன்னா நமக்கு புரிஞ்சுக்கிற மாதிரி சொல்லணும்னா, ஒரு வெளிமுகமா வந்து தேடினாரு, ஒரு ஆப்ஜெக்ட்ல தேடினாரு. இதைதான் வந்து திருமூலருக்கு முன்னாடி குதம்பை வந்து என்ன சொல்லியிருப்பாருன்னா, கருவிகள் இல்லாமல் காடும் பன்னண்டங்கள் ஒரு ஊரச் செய்தான் அடி குதம்பாய் ஒரு ஊரச் செய்தான் அடி. கருவிகளே இல்ல, ஆனா நம்ம பாக்குற அண்டங்கள் எல்லாமே உருவாயிடுச்சு அப்படின்னு சொல்றாரு. திருமூலர் ரொம்ப அழகா அணுவின் பெருமையை கோணி அப்படின்னு சொல்லி ஒரு பாட்டுல சொல்லியிருப்பாரு. அதாவது என்னன்னா, ஒரு அணுக்குள்ள உள்ள போயிட்டு பாத்தீங்க அப்படின்னா, மாடர்ன் சயின்ஸ் சொல்லுது புரோட்டான், எலக்ட்ரான், நியூட்ரான் அப்படின்னு சொல்லிட்டு 3 இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுது. ஆனா அதுக்கு 3க்குள்ளேயும் உள்ள போனீங்கன்னா ஒண்ணுமே இல்லை, வெற்றிடம் மட்டும்தான் இருக்கு. அதுதான் பூஜ்ஜியத்தில் ராஜ்யம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்பா இதைத்தான் என்ன சொல்றாரு அப்படின்னா, நீங்க கேட்பதா இருக்கட்டும், காணுவதா இருக்கட்டும், அறிவதா இருக்கட்டும், எதுவுமே இல்லை, ஒன்றுமே இல்லை, அது ஒரு கனவு அப்படின்னு சொல்லிடுறாரு. இதையேத்தான் திருமூலரும் சொல்லியிருக்காரு, இதையேத்தான் குதம்பை சித்தரும் வந்து சொல்றாரு. சரி, அப்படி இது கனவு அப்படின்னா ஏதோ ஒண்ணு இருக்கணும் இல்லையா? அதுதான் வந்து விட்னஸ் கான்சியஸ் அப்படின்னு சொல்றாங்க. அதுதான் வந்து சாட்சி சைத்தன்யம். அந்த சாட்சி சைத்தன்யம் அப்படின்றதுதான் அறிவு, அதுதான் வந்து ஜீவன் அப்படின்னு சொல்றாங்க. அது ஒரு எக்ஸாம்பிள் அப்பா வந்து சொல்லியிருப்பாரு. ஒருத்தன் தொழிற்சாலைக்கு போயிட்டு வேலை பார்க்கறான், ஒரு ஆபீஸோ தொழிற்சாலையோ ஏதோ ஒண்ணு வச்சுப்போமே, போயிட்டு காலையில இருந்து ஈவினிங் வரைக்கும் வேலை பார்த்துட்டு வந்துடுறான். வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமும் நம்ம என்னென்ன நம்ம அது யோசிக்கிறனாலும் ஆட்டோமேட்டிக்கா மனசே வந்து அதை யோசிக்கும். நம்ம என்னென்னலாம் இப்ப பண்ணோம், நாளைக்கு என்ன பண்ண போறோம், அதை வந்து கரெக்டா பண்ணணும்ன்ற மாதிரி அது ஒரு ஷெடியூல் போட்டு வச்சுக்கோம். அது எப்பயும் டெய்லியும் நடக்கிறது தான் இல்லைங்களா? ஈவன் நம்ம வந்து தியானத்துல உட்காந்தா கூட, நம்ம வந்துட்டு அப்படி தியானத்துல உட்காந்தா கூட ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் அதை பத்தி கொஞ்சம் ஓடும். சில பேருக்கு 10 நிமிஷம் ஓடும், சில பேருக்கு 15 நிமிஷம் 20 நிமிஷம் ஆகலாம், அது நினப்ப பொறுத்து இருக்கு. ஆனாலும் ஓடிதான் அடங்கும். அந்த மாதிரிதான் வந்து அதுவும் வந்து நம்ம அந்த மனசு வந்து திங்க் பண்ணிக்கிட்டே இருக்குது. அது வந்து அப்ப நம்ம வந்து விழிப்பு நிலையில இருக்கோமா இல்லையா அப்படின்னு பாத்தீங்கன்னா, விழிப்பு நிலையில இல்ல, மனசு வந்து ஓடிக்கிட்டே இருக்கு. அப்ப என்ன சொல்றாங்கன்னா, கனவுலையும் சரி விழிப்பு நிலையிலையும் சரி, இப்ப வந்து கனவுலையும் ஒரு பொருள் வந்து சாட்சியா நிக்குது, விழிப்பு நிலையிலையும் ஒரு பொருள் சாட்சியா நிக்குது. அது எந்த பொருள் அப்படின்னா, அதுதான் வந்து நம்மளோட ஜீவன். இது உபனிஷத்துல எப்படி சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, தத்துவமசி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது தத்துவமசி அப்படின்னா அது நீயா இருக்கின்றாய் அப்படின்றதுதான் பொருள். அதை வந்து குதம்பை சித்தர் வந்து இன்னொரு பாட்டுல ரொம்ப அழகா சொல்லுவாரு. அண்டத்துக்கப்பால் அகன்ற சுடரினை பிண்டத்துள் பார்ப்பாயடி குதம்பாய், பிண்டத்துள் பார்ப்பாயடி குதம்பாய் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அண்டத்துக்கு அப்பால் அகன்ற சுடர், அது பிண்டத்துக்குள்ளேயும் இருக்குன்றத சொல்றாரு. அதுதான் நம்மளோட ஜீவன். சரி, இங்க நல்லா புரியுது. அப்படி என்னன்னா, இங்க தேடப்படும் பொருளும் தேடுறவனும் ஒண்ணுதான் இல்லைங்களா? நம்ம எதை தேடி போடுறோமோ அதுவும் நம்மளுமே ஒண்ணுதான். அதுதான் இங்க தெளிவா புரியுது. இது வந்து ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, மாயா சமுத்திரம், அதாவது வந்து கடல் அலையை சொல்லலாம். கடல் அலை வந்து அலை மட்டும் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அலை முன்னாடி வந்துடும், நம்ம இதை விட்டு பிரிஞ்சு வந்துட்டோமா அப்படின்னு சொல்லி அது ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். பிரிஞ்சு வந்துட்டோமான்னு சொல்லி யோசிக்கும், இல்ல திருப்பியும் போயிடும், கடலுக்கே திருப்பி போயிடும். அதான் அந்த மாயா சமுத்திரம் சொல்றாங்க. நடராஜர் பத்திலையும் வந்து இப்ப நடராஜர் பத்தோட எக்ஸ்பிளனேஷன் நம்ம பார்ப்போம். கடல் என்ற புவி மீதில் அலை என்ற உரு கொண்டு கனவென்ற வாழ்வை நம்பி. அதாவது கடல் அப்படி அத மாயா சமுத்திரம் வந்து கடல், அதுதான் வந்து இந்த புவி அப்படின்னு சொல்லி ஓமையா சொல்றாரு. கனவென்ற வாழ்வை நம்பி அப்பா சொல்ற விஷயத்த இங்க நடராஜர் பத்திலையும் அதே சொல்றாங்க. கனவு, இந்த வாழ்க்கைன்றது ஒரு கனவு. காற்றென்ற மூவாசை அந்த மூவாசை இருக்கு இல்லையா, ஆணவம் கண்மம் மாயைன்ற மூவாசையில மண் பெண் பொண்ணு என்ற ஆசையில சுழன்று அதுலயே சுத்தி நம்ம வந்து போயிட்டே இருக்கோம். காற்றென்ற மூவாசல் மாறுத சுழலை கட்டுண்டு நித்தம் உடல் என்ற கும்பிக்கு உணவென்ற இடை தேடி ஓயாமல் இரவு பழகலும். அதாவது நம்ம வந்து வயிற்று நிரப்புறதுக்காக காலையிலயும் நைட்டும் ஓடுறோம் இல்லையா? உண்டுண்டு உறங்குவதை கண்டதே அல்லாது ஒரு பயன் அடைந்திலேனே. உண்டு நம்ம சாப்பிடுறோமே தவிர அதை தவிர வேற எதுவும் பண்றது இல்லை, ஒன்றும் பெருசா ஒன்றும் இல்லை. தடம் என்ற இடிகரையில் பந்தபாசம் எனும் தாமர பின்னலூர் தாயின்று செய்யொன்று நீ என்று நானன் தமியனை இது வந்தமாய் இடை நின்று கடை என்று. அதனால வந்து இப்படி இருக்கிற என்ன கடை தேர்த்திடுன்னு சொல்லி
அதாவது நடராஜர் கையில வந்து அவர் வந்து பேசுறாரு. அப்போ நமக்கு ஒண்ணு நல்லா புரியுது, இது வந்து மாயை, இது வந்து கனவுன்னு தெரியுது. எப்போது வந்து தான் உணரப்படுகிறதோ, எப்போது உணர்வு உண்டாகிறதோ, அதாவது வந்து அந்த அந்த ஜீவனுக்கு உணர்வு உண்டாகிறதோ அப்போதான் ஜாக்கிரதைன்ற ஒரு நிலைமை வரும். அது அப்பா சொல்றது. எப்போ அந்த ஜாக்கிரதை, அதாவது ராகா தோஷங்கள் ஆகிய அந்த கெட்ட எண்ணங்கள், அதாவது வந்து நல்லது கெட்டதுன்ற ரெண்டுமே எப்ப அகன்று போய் நித்தியமா இருக்கின்ற தன்னைத்தான் அறியும் நிலையே வந்து ஜீவைக்கியம். அதுதான் வந்து ஜீவனை உணர்ற நிலை. இதே நடராஜர் பத்துல இன்னொரு பாட்டும் இருக்கு, எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச லைனு, அதையும் நான் பாடி காட்டுறேன். தாயார் இருந்தென்ன தந்தையும் இருந்தென்ன தன் பிறவி உறவு கோடி தலைமலை குபித்தென்ன கணபயர் எடுத்தென்ன தாரணியை ஆண்டும் என்ன சேயர்கள் இருந்தென்ன குருவாயிருந்தென்ன சீரர்கள் இருந்துவென்ன சித்து பல கட்டென்ன நித்தமும் விரதங்கள் செய்தென்ன நதிகள் எல்லாம் ஓயாது மூழ்கினும் என்ன பலன் யமனோளை ஒன்றை கண்டு தடுக்க உதவுமோ இதுவெல்லாம் சந்தை உறவென்றுதான் உன்னிரு பாதம் பிடித்தேன் யார் மீது உன் மனம் இருந்தாலும் உன் கடை கண் பார்வை அது போதுமே ஈசனே சிவகாமினேசனே என ஈன்ற தில்லை வாழ் நடராஜனே. இதுல என்ன சொல்றாரு அப்படின்னு, இது ரொம்ப தெளிவான பாடல் தான், இருந்தாலும் ஒரு மேலோட்டமான விளக்கம். தாயார் நமக்கு இருந்தாலும் சரி, தந்தை இருந்தாலும் சரி, நம்மளோட அந்த பிறவி கோடி, அந்த பிறவி கோடியில எத்தனையோ தாயாரை நம்ம பார்த்துட்டோம், எத்தனையோ தந்தையார பார்த்துட்டோம். தனமலை குவித்தால் என்ன, கணபெயர் எடுத்தால், எவ்வளவு பெரிய நல்ல பேர் எடுத்தாலும் சரி, தாரணியை ஆண்டும் என்ன, இந்த உலகத்துக்கே மன்னரானாலும் சரி, சேயாய் இருந்தென்ன குருவாய் இருந்தென்ன, நீ சேயா இருந்தாலும் சரி ஐயா, சீடலாய் இருந்தாலும் சரி, சித்து பல கற்றென்ன, அதாவது நம்ம அந்த இது சொல்லுவாங்க இல்லையா, அஷ்டமா சித்தி கட்டு இருந்தாலும் சரி, எந்த நதியா இருக்கட்டும், எந்த நதியில மூழ்கினாலும் சரி, நான் சொல்ல வர வேண்டிய முக்கியமான பாயிண்ட் இதுதான், எதுவுமே தடுக்காது. என்ன தடுக்காதுன்னா, யமன் ஓலையை வந்து தடுக்க முடியாதுன்னு சொல்றாரு. அதுலயும் நம்மளோட சித்த வித்தையை வந்து அவர் சொல்றாரு, இது எதுவுமே உதவாதுன்னு தான் உன்னோட 2 பாதத்தை புடிச்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்றாரு. நம்ம அண்டர்லைன் பண்ண வேண்டியது பாதம். அந்த பாதம்ன்றது நமச்சிவாய வாழ்க நாதன் தாழ் வாழ்க, தாழ் பாதம் எது சொன்னாலுமே அது மூச்சு காத்து தான் குறிக்கும். அந்த 2 பாதத்தையும் நான் புடிச்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்றாரு. இந்த இடத்துல நடராஜர் பத்தி இந்த பாட்டு வர்றதுனால நம்ம நடராஜர் சிலையை பார்த்திருப்போம், ஆனா நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் அதோட உள்ளார்ந்த அர்த்தம். இருந்தாலும் தெரியாதவங்களுக்கு சொல்றேன். அதுல வந்து கீழேந்து வரலாம், அடியில வந்து முயலகன் அப்படின்னு சொல்லி ஒருத்தன் வந்து குப்புறப்படுத்திருப்பான். அது வந்து யாரு அப்படின்னா, நம்மளோட ராகா தோஷம் தான் வந்து முயலகனா சித்தரிக்கப்பட்டிருக்கும். அதுக்கு மேல ஊன்றிய திருவடி அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதாவது ஒரு கால் வந்து ஊனி இருக்கும், ஒரு கால் வந்து தூக்கி இருக்கும். இதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா, யோக தத்துவத்துல நம்மளோட மூச்சு காத்து வந்து 12 அங்குலமா இருக்கணும். ஒருத்தர் மூச்சு காத்து விடுறாரு அப்படின்னா 12 அங்குலம் இருக்கணும். ஆனா நம்மளுக்கு 12 அங்குலம் இருக்கிறது இல்ல, அதுல வந்து ஒரு 8 அங்குலம் வந்து போயிடுது. நமக்கு 8 அங்குலம் கூட நம்ம விடுறோமான்னு சொல்லி தெரியல. ஆக்சுவலா அது எப்படி சொல்றாங்க அப்படின்னா, நான் போன கிளாஸ்லயோ 2 கிளாஸ் முன்னாடியோ எஞ்சான் உடம்புன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, 8 ஜான் இருக்கும் நம்மளோட உடம்பு. எறும்புக்கும் அதே தான், அதோட கையில அளந்தா அதோட சைஸும் 8 ஜான் தான். அந்த யானைக்கும் அதே தான், யாரா இருந்தாலும் அதோட கையை வச்சு அளக்கணும். சரி, இப்போ இதுல வந்து இந்த 12 அங்குலம்ன்றது எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னா, சித்தர்கள் மரபா இருக்கட்டும், அப்பாவோட மரபா இருக்கட்டும், நம்ம அந்த கண்டத்துக்கு கீழே எதுவுமே இல்லைன்னு சொல்லியிருப்பாங்க இல்லையா, கண்டத்துக்கு மேலதான் உலகம் எல்லாமே அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இப்போ உங்களோட 4 வளர அந்த 4 ஃபிங்கர்ஸை கண்டத்துல வச்சுட்டு அங்கிருந்து வச்சிங்கன்னா உங்களோட அந்த தாடை வரைக்கும் வரும். தாடையில இருந்து இன்னொரு 4 வளர வச்சிங்கன்னா மூக்கு கிட்ட வரும். அதுக்கும் மேல ஒரு 4 வளர் வச்சிங்க அப்படின்னா புருவமத்தி கிட்ட வரும். இது மொத்தமா கவுண்ட் பண்ணீங்கன்னா 4 4 4 12 அங்குலம். அதாகப்பட்டது நம்ம வந்து இந்த பொதுவா நம்ம சித்த வித்தியாதிகளோ இல்ல மொத்த மரபுல யோகம் பண்றவங்களோ இல்லாம வெளி உலகத்துல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, கீழே மட்டும்தான் வந்து சுவாசிச்சுட்டு இருப்பாங்க, மேல் நோக்கி அந்த சுவாசம் வந்து இருக்காது. அதை ரீப்ரசன்ட் பண்ற விதமா தான் அந்த நடராஜர் தத்துவத்துல ஊன்றிய திருவடி, அதாவது மாயை, மேல இருக்கிறது அதாவது கீழே இருக்கிறது வந்து சக்தி, மேல இருக்கிறது வந்து சிவன் சொல்லுவாங்க.
அந்த மேல இருக்கிறது அந்த தூக்கிய திருவடி, அது நம்ம வந்து அந்த அந்த தூக்கி இருக்கு இல்லையா, தூக்கிய பாதம், அதுதான் அதுதான் வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா மேல இருக்கிற அந்த சுவாசம். யார் அந்த சுவாசத்தை பிடிக்கிறாங்களோ, அந்த தூக்கிய திருவடியை யாரு பிடிக்கிறாங்களோ அவங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா, நடராஜரோட அப்படியே இமேஜின் பண்ணுங்களேன், அதுக்கு மேல வந்து ஒரு யானையோட கால் மாதிரி ஒரு 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 அமைப்பு இருக்கும். அது கஜகஸ்த முத்திரை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. என்ன அப்படின்னா, நீங்க எப்போ அந்த தூக்கிய திருவடியை பற்றுட்டீங்களோ, அந்த வாசின்ற அந்த யோகத்தை பற்றுட்டீங்களோ, அப்ப என்ன ஆகும் அப்படின்னா கஜகஸ்தம். இப்ப நீங்க யானை மேல ஏறணும் அப்படின்னா நீங்க ஏற முடியாது. யானை தான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து அதோட காலை தூக்கணும் இல்லையா, அதோட காலை தூக்குனா மட்டும்தான் நீங்க அது மேல ஏற முடியும். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, யானை வந்து அனுமதிக்கணும் உங்களை, நான் மேல ஏறிக்கோ அப்படின்னு சொல்லலாம். அது அனுமதிக்காம உங்களால ஏறவே முடியாது, அதுக்கு வாய்ப்பே கிடையாது. அப்போ யானை தூக்குற மாதிரி அந்த சக்தி வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஹெல்ப், அந்த அந்த அபயகரம் வந்து உங்களுக்கு, அதாவது அபயகரம் சொல்லக்கூடாது, அது வந்து கஜகஸ்த முத்திரை, இந்த யானை மாதிரி உங்களுக்கு அது தூக்கணும். அதை தூக்குனா அபயமுத்திரைன்னு சொல்ல போடுவாங்க, அபயமுத்திரைன்னு சொல்றாங்க இல்லையா, அந்த அபயமுத்திரை தான் அருள், பிறவா நிலை, அது கிடைக்கும். அதுக்கும் நடுவுல 2 கை வந்து ஒண்ணு வச்சிருப்பாங்க. ஏற்கனவே 2 கை வந்து கஜகஸ்த முத்திரையும் அபயமுத்திரையும் வச்சுட்டாங்க. இன்னமும் 2 கை இருக்கும். 2 கையில ஒரு கை வந்து உடுக்கை இருக்கும், ஒரு கை வந்து தீ இருக்கும். எத்தனை பேர் அதை வந்து பார்த்துருக்கீங்கன்னு தெரியாது, உருவகப்படுத்திக்கோங்க, இல்லைன்னா போய் பாருங்க. அதுல ஒரு கை வந்து தீ, ஒரு கை வந்து உடுக்கை. என்ன ரீப்ரசன்ட் பண்றாங்க அப்படின்னா, ஒண்ணு நாதம், இன்னொன்னு வந்து விந்து. அதாவது தீ வந்து விந்து, அந்த உடுக்கை வந்து நாதம். இது மொத்தமும் நம்ம பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட யோகத்தை தான் அந்த சாகா கலை, அந்த அப்பா சொல்றதாகட்டும், மற்ற சித்தர்கள் சொல்றதாகட்டும், அதை உருவகப்படுத்தி தான் சித்தர்கள் வந்து நடராஜர் வந்து அமைச்சிருப்பாங்க. இதுதான் நான் சொல்ல வந்தது. ஆத்ம நமஸ்காரம். ஆத்ம நமஸ்காரம். புதிய ஆண்டு சந்திக்கிறோம். புருவ மத்தியில் ஆண்டு கொண்டிருக்கும் ஈஸ்வரனை, அந்த இறைவனை சிந்திக்கிறோம், சேவை செய்கிறோம். இந்த புத்தாண்டில் முதல் நாள் பேச ஒரு வாய்ப்பு கிடைத்ததற்கு மிக நன்றி, சந்தோஷம். இந்த புத்தாண்டை முன்னிட்டு நேற்று வீட்டிலே வண்ண கோலங்கள் போட வேண்டும், கலர் பொடியை வாங்கிட்டு வாங்கன்னு சொன்னாங்க. நான் பைக்கில் சென்று அதை வாங்குவதற்காக பைக்கில் சென்று வந்தேன். அப்போது ஒரு சம்பவம் நடந்தது. அவசரம் என்பதால் கொஞ்சம் வேகமாக சென்றேன். கோயில் தாண்டிய ஒரு தெரு வரும். அந்த தெருவில் ஒரு வீட்டில் நாய் ஒன்று உண்டு. வழக்கமாக கட்டி போட்டிருப்பார்கள். அன்றைய தினம் என்னவோ கட்டி போடவில்லை போல் இருக்கிறது. நான் பைக்கிலே வேகமாக சென்ற காரணத்தால் என்னை துரத்த ஆரம்பித்து விட்டது, அதுவும் ஆக்ரோஷமாக. இப்படி தப்பிப்பது தெரியவில்லை. வேகமாக ஓட்டும் வயசா, அதுவும் இல்லை. கிரிமினல் சைக்காலஜி படித்திருக்கிறேன், சைல்டு சைக்காலஜி படித்திருக்கிறேன், நாய் சைக்காலஜி படிக்கவில்லையே. அந்த நேரத்தில் அது தேவைப்படுகிறது, படிக்கவில்லை. அந்த நேரத்தில் எனக்கு தெரிந்த ஒரே சைக்காலஜி வேகமாக வண்டி ஓட்டுவதுதான். எப்படியோ நாயிடமிருந்து தப்பித்து விட்டேன். ஆனால் ஒரு போலீஸ்காரரிடம் வசமாக மாட்டிக்கொண்டேன். ஏனென்றால் இங்கே நான் 3 தவறுகள் செய்திருக்கிறேன். அது என்ன 3 தவறுகள் அப்படி என்றால், முதல் தவறு, இந்த வயசுக்கு அப்புறம் பைக் ஓட்ட வேண்டாம் என்று வீட்டில் பல முறை சொல்லியும் அலட்சியப்படுத்தியிருக்கிறேன். இது தவறு நம்பர் 1. தவறு நம்பர் 2, வேகமாக பைக் ஓட்டிருக்கிறேன். தவறு நம்பர் 3 முக்கியமானது, ஒன்வேயில் ஓட்டிருக்கிறேன். அது ஒன்வே, ஒரு வழிப்பாதை. போலீஸில் அவரை தெரியும், இவரை தெரியும் என்று சொல்லி பார்க்கலாம், ஏதாவது நல்லது நடக்கும் என்று நான் நினைத்து கொண்டிருக்கும் பொழுது அவர் வண்டி நம்பர் எழுத ஆரம்பித்து விட்டார். எழுதிவிட்டு என்னிடம் கையெழுத்து போடுங்கள் என்றார். அவரது கடமை உணர்வுக்கு அளவே இல்லை. அந்த பேப்பரில் தமிழ்நாடு அரசு எம்பளம் போட்ட அந்த கடிதாசியில் கையெழுத்து போடும்போது என் கைகள் நடுங்கின, கால்கள் நடுங்கின, நெஞ்சம் படபடத்தது, உடல் முழுவதும் உயர்த்து விட்டது, பயம் தொற்றிக் கொண்டது, தூக்கம் கலைந்து விட்டது. இவ்வளவு நேரம் அனுபவித்தது கனவு. ஆனால்
நான் நிஜம் என்று ஏன் நம்பினேன்? இது கனவாயிற்றே. பைக் ஓட்டியது, போலீஸ்காரன் மாட்டியது, கையெழுத்து போட சொன்னது, நாய் துரத்தியது, எல்லாமே கனவுதானே. அந்த கனவை நான் முழுமையாக, கனவு என்ற உணர்வே இல்லாமல் நிஜம் என்று ஏன் நம்பினேன்? உண்மை என்று ஏன் பயந்தேன்? அது கனவு என்று கனவு காணும் போது எனக்கு ஏன் தெரியவில்லை? அப்பொழுது சித்த வேதத்தில் அப்பா சொல்லியிருப்பாரு, அது நினைவுக்கு வந்ததால் சித்த வேதம் 7ஆம் அத்தியாயம் படித்து பார்த்தேன். அங்கே ஞானபிதா சொல்கிறார், கனவு காணும் வரை தான் கனவு நிஜம். கனவு காணும் போது அது கனவு என்று தெரிவது இல்லை. தூக்கம் தெளிந்த பிறகுதான், தூக்கத்திலிருந்து வந்த பிறகுதான் அது கனவு, இத்தனை நேரம் நான் பார்த்தது கனவு என்று புரிகிறது, உண்மை விவரமும் தெரிகிறது. அது மட்டுமா? கனவில் வந்ததெல்லாம் ஏற்கனவே பழக்கமானவர்கள், பழக்கமான பொருட்கள் தானே தவிர புதிதாக யாரும் எதுவும் இல்லை. அதே கோயில், சென்று வரும் தெரு, அந்த நாய், போலீஸ்காரர் உடையில் ஒருவர், நாம் பிறந்த பிறகு கண்டவை, கேட்டவை, அறிந்தவை ஆகிய சங்கதிகளைத்தான் நான் கனவிலே காண்கிறோம், கேட்கிறோம், அறிகிறோமே தவிர புதிதாக எதையும் காண்பதில்லை, கேட்பதில்லை, அறிவது இல்லை. நான் பார்த்த கனவிலும் அப்படித்தான். ஆக ஞானபிதா புத்தகத்தில் என்னென்ன சொல்லியிருக்கிறாரோ அதை நான் அனுபவத்தில் தெரிந்து கொண்டேன். அனுபவத்தில் ஒரு அறிவு கிடைத்தது, மஸ்தக ஞானம் கிடைத்தது. புத்தகம் படிக்கும் போதெல்லாம் புஸ்தக ஞானம் தானே கிடைக்கிறது, மஸ்தக ஞானம் கிடைக்கிறது இல்லையே. மஸ்தக ஞானம் கிடைக்காதா? அதை பெறமாட்டோமா என்று ஏங்கி இருந்தபோது அந்த மஸ்தக ஞானம் இப்போது ஓரளவு கிடைத்து விட்டது. நாய் துரத்தியதால், நான் பயந்து போடியதால். இங்கே ஞானபிதா சொல்கிறார், கனவில் மனம் தன்னுடைய தொழிலை விட்டுவிட்டு சொந்த வீட்டிலிருந்து தன்னால் கேட்கப்பட்டதும் காணப்பட்டதும் அறியப்பட்டதும் ஆலோசிக்கிறதாகும் அந்த கனவு. அதாவது நமது சொந்த வீட்டிலிருந்து கேட்டது, கண்டது, அறிந்தது, இதை ஆலோசிக்கிற நேரம்தான் கனவு என்று ஞானபிதா சொல்கிறார். ஆனால் அது கனவு அல்ல. அந்த நிலையால் ஏற்கனவே உள்ளதை கேட்டது, காண்பது, அறிவது எல்லாம் அதைத்தான் ஆலோசிக்கிற காரணத்தால் அது கனவு அல்ல. தூக்கத்தில் நாம் காணும் அந்த அனுபவம் கனவு அல்ல. பின்னர் எதுதான் கனவு? ஒரு கேள்வி வரத்தானே செய்கிறது. கனவு என்பது நாம் இப்பொழுது பகலில் அனுபவிக்கிறதாகும், பகலிலோ இரவிலோ அனுபவிக்கிறதாகும். பகல் என்று சொல்லுகிறோமே, அந்த நேரத்தில் காண்பது, கேட்பது, அறிவது அவைதான் கனவு. அது எப்படி? தூக்கத்தில் வருவது கனவு என்று சொல்லித்தான் நாம் பழகியிருக்கிறோம், பேசியிருக்கிறோம், அதற்கு ஒரு பெயர் கொடுத்திருக்கிறோம். ஆபீஸ் செல்வது, உண்பது, இதெல்லாமா கனவு? நான் செய்கின்ற செயல்பாடுகள் இதெல்லாமா கனவு என்ற ஒரு கேள்வி நியாயமான கேள்விதானே. ஆனால் சரியான கேள்வியா என்றால் இல்லை. இப்பொழுது தூங்கும் போது ஏதாவது தெரியுமா? தெரியாது. அப்படி தெரியாமல் இருக்கும் நிலை, அறியாமல் இருக்கும் நிலை, அறியாமை, அந்த நிலைதான் தூக்கம். ஓகேயா? இப்போது நான் யார் என்று தெரியுமா? தெரியாது. நம்மை நாம் தெரிந்து வைத்திருக்கிறோமா? இல்லை, தெரியாது. உணர்வோடு தான் இருக்கிறோமா? இல்லை, அது தெரியாது. நித்தியம், அனித்தியம், நிரந்தரமானது, நிரந்தரமற்றது, எது எது, உண்மை எது, பொய் எது என்று நமக்கு தெரியுமா? தெரியாது. நான் உடம்பு அல்ல, ஜீவன் தான் என்றாவது தெரியுமா? தெரியாது. யார் என்று கேட்டால் பெயரை சொல்லிவிடுவோம். நீ யார் என்றால் பெயரை சொல்லுவோம். இந்த உடம்புக்குத்தான் அந்த பெயர், இந்த உடம்பிலிருந்து அந்த உயிர் போய்விட்டால் பெயர் வந்துவிடும், பிணம் என்று, எப்பொழுது எடுப்பார்கள் என்று. எனவே நிரந்தரமானது அல்ல அந்த திருநாமம். ஒரு வயதில், 1.5 வயதில் ஐயரை கூப்பிட்டு எவ்வளவு செலவு பண்ணி என்னெல்லாம பண்ணி எல்லாரையும் கூப்பிட்டு சாப்பாடெல்லாம் போட்டு ஒரு பேர் வச்சிருக்காங்க. ஆனா ஒண்ணுமே செய்யாம, எந்த ஐயரும் இல்லாம பேர் போயிருமையா? பிணம் என்ற பெயர் வந்துவிடும். எனவே நான் அந்த பெயர் அல்ல, நான் அந்த உடம்பு அல்ல, ஜீவன் தான் நான் என்று தெரியுமா? தெரியாது. ஜீவன் ஈஸ்வரனாய் மாறுவது பிறப்பறுக்கும் தத்துவமாக தெரியுமா? தெரியாது. இப்படி எல்லாமே தெரியாது, தெரியாது, தெரியாது என்றால் அறியாமைதானே, விவரம் இல்லாமைதானே, உணர்வு இல்லாமைதானே. அப்போது அது தூக்கம் தானே. எனவேதான் நாம் வாழும் வாழ்க்கை தூக்கம் என்று சொல்வது. அறியாமையில் இருப்பது
அதுதானே தூக்கம் என்பது. எனவே நாம் முழித்திருக்கிறோம் என்று சொல்வதெல்லாம் தூங்கிக் கொண்டிருக்கிறோம் என்றுதான் ஆகிறது. அதில் காண்பது, கேட்பது, அறிவது எல்லாமே கனவுதானே. நமக்கு ஒரு தூக்கம் என்கிற ஒரு நிலைமை வந்துருச்சுன்னா எப்படி இருக்கும்? நாம் தூங்கிக் கொண்டிருக்கிறோம் என்று அந்த கனவில், அந்த தூக்கத்தில் நாம் அறிவோமா? அந்த ஒரு எண்ணம் இல்லாமலேயே தூங்குகிறோம் என்ற எண்ணம் இல்லாமலே தானே தூங்குகிறோம். அதே போல இப்பொழுதும் நாம் தூங்கிக் கொண்டிருக்கிறோம், இது சொப்பனம் என்ற உணர்வு இல்லாமலே தான் நாம் நடந்து கொள்கிறோம். அப்படித்தான் நாம் இப்பொழுது அறியாமை அப்படின்னு சொல்லக்கூடிய தூக்கத்துல நாம் இருக்கிறோம். நாம் தூக்கத்தில் தான் இருக்கிறோம் என்பதை தெரிஞ்சிக்காத ஒரு தூக்கம்தான் இந்த தூக்கம். இங்கே 3 நிலைமைகளை சரியாக புரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் ஏற்படுகிறது. 3 நிலைமைகள், 3 சிச்சுவேஷன்ஸ். ஒன்று, உண்மையான விழிப்பு நிலை என்றால் என்ன? ராத்திரி தூக்கம் என்றால் என்ன? இரவில் கனவு அப்படி என்றால் என்ன? இந்த 3ஐயும் நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு சூழல் இருக்கவே செய்கிறது. நாம் பகலில் விழிப்பு நிலை என்று பகலில் சொல்லக்கூடியது அது உண்மையான விழிப்பு நிலை கிடையாது. அப்படி என்றால் அது என்னது? அது மனம் வேலை செய்யக்கூடிய நேரம். நாம் ஆபீஸ் போவது, வருவது, சாப்பிடுவது, இருப்பது எல்லாமே மனம் வேலை செய்யக்கூடிய நேரம். மனம் வெளியில் வந்து வியாபித்து வெளியில் வேலை செய்யக்கூடிய நேரம் தான் அந்த நிலை. அப்ப ராத்திரி தூங்குறது, சில பேர் ஆபீஸ்ல பகலில் தூங்க வச்சுக்கிடுங்களேன், அது வேணாம். ராத்திரி தூங்குற ஜென்ரலா சொல்லுவோம். ராத்திரி தூங்குவது அது உண்மையான தூக்கம் அல்ல, அது மனம் வேலை விட்ட சமயம். கடையை சாத்தி விட்டு கடைக்காரன் உள்ளே போய் உட்கார்ந்து கொள்வானே இரவிலே, ஜாமான்கள்லாம் உள்ளே போட்டு விட்டு, அதே போல நம்முடைய வேலைகள் எல்லாம் விட்டு விட்டு நாம் ஜீவன் உள்ளே, இந்த மனம் உள்ளே போய் அங்கே ஜீவனோடு இருக்க அந்த நேரம் மனம் வேலை விட்ட சமயம், அதுதான் இரவில் தூக்கம். அடுத்தது என்ன? இரவில் கனவு. அது மனம் ஆலோசனை செய்யக்கூடிய நேரம். பகலில் நடந்ததையெல்லாம் ஆலோசனை செய்யும் அந்த நேரம்தான் இரவில் கனவு என்பது. ஆனால் உண்மையான 3 நிலைமைகள் உள்ளுக்குள்ளாரே தான் நடக்கிறது. அந்த உள்ளுக்குள்ளாரே இருக்கக்கூடிய நிலைமைதான் நாம் வெளியிலே இருப்பதாக நினைத்து கொண்டு அதற்கு கற்பனை செய்து வைத்திருக்கிறோம். இந்த இடத்திலே பிரம்மஸ்ரீ கிருஷ்ணானந்த பாரதியுடன் எனது அனுபவங்களில் ஒன்றை, பலவற்றுள் ஒன்றை சொல்வது பொருத்தமாக இருக்கும். இதற்கு இந்த இடத்திற்கு பொருத்தமாக நினைப்பதால் நான் சொல்வதில் தவறில்லை நினைக்கிறேன். நான் அவர்கள் ஜீவசமாதி இருக்கிற பொன்னப்பரெட்டி நியர் விசாகப்பட்டினம் ஆசிரமம் சென்று ஜீவசமாதி அருகில் உட்கார்ந்து கொண்டு ஜபம் செய்துவிட்டு சற்று ஓய்வாக உட்கார்ந்திருந்த அந்த நேரத்தில் எனக்குள் ஒரு கேள்வி எழுந்தது. அது என்ன கேள்வி என்றால், 4 மாதங்கள் முன்பு வடகரை சித்தாசிரமத்தில் வடகரையில் என்னுடன் பேசிக் கொண்டிருக்கும் பொழுது அவர்கள் என்ன சொன்னார்கள் தெரியுமா? நான் வடகரையில் இருந்து ஆந்திரா சென்று குருவை பார்த்துவிட்டு, குரு என்றால் லட்சுமணானந்த அவர் அப்பா என்றுதான் சொன்னார், அது வளர்த்த பார்லை குரு அவர் தான் சொல்கிறார். குருவை பார்த்துவிட்டு பின்னர் இமயமலை பாபா குகைக்கு சென்று அங்கு ஜபம் செய்ய போகிறேன் என்றார். அப்ப பிளான் என்ன? வடகரை டு ஆந்திரா, ஆந்திரா டு பாபா குகை அட் இமயமலை. ஆனால் அவர் பாபா குகைக்கு அங்கிருந்தா வந்திருக்கிறார், பல வருடங்கள் அங்கே இருந்தவர், அங்கிருந்து வந்திருக்கிறார். ஆனால் சென்றாரா என்றால் இல்லை. அவர் ஆந்திரா சென்று விட்டு அங்கே இருந்து கடப்பா சென்று, அது ஆந்திரா தான், ஜீவசமாதி அடைந்து விட்டார். முதலிலே தன்னுடைய குருவை பார்த்து விட்டு எப்பொழுது ஜீவசமாதி என்றவர் சொல்லவில்லை. சொல்லாமல் அந்த ஆசிரமத்திலிருந்து கடப்பா சென்றார். குறுகிய காலத்தில் திரும்பவும் அங்கே வந்தார். ஆசிரமத்திற்கு வந்து நான் புறப்படுகிறேன் என்று சொல்லியிருக்கிறார். அப்போ 2 மாசம் முன்னால அந்த ஐடியா இல்லை, இங்கிருந்து உலகத்திலிருந்து கிளம்புற ஐடியா இல்லை, இதுக்குள்ளே தெரியுது. அங்கிருந்து கடப்பா போகும்போது ஐடியா இல்லை, திருப்பி வந்து சொல்லிவிட்டு போகலாம், சி யூ பை பை என்று குருவுடன் சொல்லிவிட்டு போகலாம் என்று வந்திருக்கிறார். அங்கே சொல்லிவிட்டு ஆந்திரா சென்று அந்த கடப்பை சென்று விட்டார், ஜீவசமாதியாகிவிட்டார். ஏன் இந்த மாற்றம், பயணத்திட்ட மாற்றம் என்ற கேள்வி வருகிறது. ஏற்கனவே அவர் சொல்லியிருக்கிறார், நான் அங்கு ஏன் இந்த பயணத்திட்ட மாற்றம் என்று ஜீவசமாதியில் இருந்து விடும் மனதில் கேட்டுக்கொண்டே இருந்தேன். நீங்கள் என்னிடம் கேட்கலாம், நான் உங்களிடம் டெலிபதியில் பேசுவேன் என்று அவர்கள் சொன்னது சத்திய வாக்குதானே. நான் பேசுவது வேண்டுமானால் எந்த வாக்காவோ இருந்து விட்டு போகலாம். ஆனால் கிருஷ்ணானந்த பாரதி சொன்ன வார்த்தைகள், ஆங்கிலத்தில் சொன்ன வார்த்தைகள் சத்திய வாக்குதானே. இப்பொழுது நான் கேட்கிறேன், பயணத்திட்ட மாற்றம் ஏன் என்று. எனக்கு பதில் கிடைத்தது. அது என்னவென்றால்,
அவர் சொன்னார்கள், என் பயணத்திற்கில் மாற்றம், எனக்கு உத்தரவு வந்து விட்டது, தூக்கம் முற்றிலுமாக இல்லாமல் ஆகிவிட்டது. அதாவது உலக வாழ்க்கை தான் இந்த இடத்தில் தூக்கம் என்ற அர்த்தம். அது முற்றிலும் இனி இல்லை என்று உத்தரவு வந்து விட்டது. எனவே நான் சென்று விட்டேன் என்று அவர்களிடமிருந்து எனக்கு டெலிபதினா உள் உணர்வு என்று வைத்துக் கொள்ளுங்கள், டெலிபதி ஆங்கில வார்த்தைலாம் வேண்டாம் என்று. உடனே எனக்கு அந்த பதிலை சுமந்து கொண்டு அந்த பதில் வரும்போது நான் எப்படி அந்த நிலையில் இருந்தேன் என்றால், இரவிலே அதை யோசித்துக் கொண்டு தூங்கியிருக்கிறேன். காலையில் எழுந்தவுடன் திருப்பி அது தொடர்ந்தது. நான் கையிலே உடுத்திக் கொண்டு கலர் சட்டை போட்டுக்கொண்டு குளிருக்கு தூங்கி இருக்கிறேன். எழுந்து அந்த உடையோடு அறை முன்னால் நடக்கிறேன் அங்கும் இங்கும். அங்கேதான் அந்த குரு உட்கார்ந்திருக்கிறார். அந்த குருவுக்கு கலர் சட்டை போட்டால் பிடிக்காது, போய் உடனே வெள்ளை போட்டு விட்டு வா என்பார். ஆனால் என்னை பார்த்து ஒண்ணுமே சொல்லவில்லை. நான் அந்த உடையில் இருக்கின்ற உணர்வும் எனக்கு இல்லை. அதற்கு பிறகுதான் அந்த உணர்வு வந்தது. உள்ளே போய் வெள்ளை ஆடையில் நான் மாற்றிக்கொண்டேன். அப்போ இந்த இடத்தில் நம்ம என்ன சொல்றோம்னா, இந்த பதில் கிடைத்த பிறகு எனக்கு அந்த உடை சம்பந்தமான உணர்வு வந்தது. உடனே ஐயோ என்ன இப்படி டார்க் கலர்ல கைலி டி ஷர்ட்டா, சரி இல்லையே என்று மாற்றிக்கொண்டேன். புற விஷயம் அது. இது சம்பந்தமாக அங்கே ஒரு அனுபவம் கிடைத்தது. அது எப்படி என்றால், அதன் பின்னர் குரு லட்சுமணானந்தா அவர்களிடம் போய் நான் கேட்கிறேன், ஐயா அவர்களுக்கு 33 வயது தானே ஆகிறது, இன்னும் கொஞ்ச காலம் இருக்கக்கூடாதா என்று நீங்கள் சொல்லியிருக்கலாமே என்று கேட்டேன். அதற்கு அவர் பதில் சொன்னார், இல்லைங்க, நான் சொன்னேன், இது உறுதியாக சொன்னேன், இன்னும் சில காலம் இருக்கலாமே இந்த இளம் வயதில், ஏன் அவசரம் என்று கேட்டேன். அப்போது கிருஷ்ணானந்த பாரதி சொல்லியிருக்கிறார், எனக்கு உத்தரவு வந்து விட்டது, செல்ல வேண்டும், எனக்கு தூக்கம் இனிமே இல்லை, அதிலிருந்து நான் விடுபட வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். அந்த உத்தரவு என்ன? போஸ்ட் ஆபீஸிலிருந்து வருகிறதா? இல்லை. ஒரு பொதுக்கூட்டம் போட்டு முடிவெடுத்து கொண்டா வருகிறது? இல்லை. பின் எங்கிருந்து வருகிறது? உள்ளிலிருந்து வருகிறது. இன்வேர்டு ஃப்ளவரிங் என்று சொல்வார்களே, அந்த உள்ளிலிருந்து வருகிறது. தூங்கிக் கொண்டிருப்பவர்களுக்கு நார்மலாக நாம் அனுபவத்தில் பார்த்திருக்கிறோம், இரவில் தூங்க சென்று விடுவோம். தூங்கிக் கொண்டு இருக்கும்போது காலை ஒரு 6 மணியோ 5 மணியோ ஏதோ நேரத்தில் உள்ளிலிருந்து ஒரு சத்தம் வந்து தூக்கம் கலைகிறது. அப்படி நாம் கலைந்து கொள்கிறோம். எனவே உள்ளிலிருந்து உத்தரவு வந்து நாம் அந்த தூக்கத்திலிருந்து கலைந்து காலையில் எழுந்து உட்கார்ந்திருப்பதை போல இந்த வாழ்க்கை என்ற தூக்கத்தில் அந்த ஒரு உத்தரவு நமக்கு வருகிறது. அதே போல நாம் ஊருக்கு போனால் ஏகப்பட்ட பொருட்கள் எடுத்து அடுக்கி வைத்துக் கொண்டு 10 வாட்டியாவது அந்த சூட்டை திறந்து பார்த்து அதை எடுத்தோமா இதை எடுத்தோமா என்று பார்த்து கொண்டு இவ்வளவு ஏற்பாடு செய்துவிட்டு நாம் செல்ல வேண்டும். அவர்கள் எல்லாவற்றையும் விட்டு விட்டுத்தானே போகிறார்கள். எனவே ஒரு நொடி போதும் அந்த பயணம் எளிது என்று தெரிந்து கொள்ள. சரியான ஜபத்தை முறையாக செய்து கொண்டிருந்தால், இது கிருஷ்ணானந்த பாரதி அடிக்கடி 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 சொன்ன ஒரு விஷயம், சரியான ஜபத்தை முறையாக செய்து கொண்டிருந்தால் அதுதானே தானே வருவது, தூக்கம் தானே களைவது போல உத்தரவு வந்துவிடும். சொல்ல போனால் பல்வேறு வார்த்தைகளில் சிக்கிக் கொள்ளாமல், அந்த அர்த்தங்களில் சிக்கிக் கொள்ளாமல், அந்த வார்த்தைக்கான நிலை பொருள் விளக்கம் என்று ஒருவருக்கொருவர் வாதம் செய்யாமல் தொடர் ஜபம் பூர்வ மத்தியில் கவனம் என்று இருந்தால் தானே அந்த உத்தரவு வரும், திடீரென்று வரும். எனவே அது பொதுக்கூட்டம் போட்டு முடிவு செய்து கொண்டு வருவது இல்லை. அந்த நிலையில் நாம் செய்ய வேண்டியது ஜபம் 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 என்ற அளவில் இருந்தால் போதும். அப்பொழுது தூக்கம் கலையும் காலம் வரும், உத்தரவு வரும், உள்ளிருந்து வரும். இப்பொழுது இந்த அத்தியாயத்திலே சொல்லப்பட்ட கருத்துக்களை எல்லாம் ஓரிரு வரிகளில் பாயிண்ட் பை பாயிண்டாக சொல்ல வேண்டும் என்றால் இப்படி சொல்லலாம். இது மிக சுருக்கமாக சொல்லுகிற காரணத்தால் தூக்கம் தூக்கம் சொப்பனம் சொப்பனம் என்ற வார்த்தைகள் அடிக்கடி வருகின்ற காரணத்தால் என் அன்பு சகோதர சகோதரிகளே, தூங்கிவிடாமல் கவனமாக கேளுங்கள் என்று அன்போடு வேண்டிக் கொள்கிறேன். அந்த இடத்திலே இந்த புத்தகத்தில் பல பல பக்கங்கள் சொன்னதை நான் ஒரு போஸ்ட் கார்டு அளவிலே பாதிய அளவிலே சொல்கிறேன். அந்த நோட்ஸ் எடுத்து வைத்துக் கொண்டதை இப்பொழுது எடுத்து சொல்கிறேன். எனக்கு இந்த போன சனிக்கிழமை பேசினேன் இல்லையா, அம்மா பத்தி பேசும்போது திடீரென்று ஒரு எண்ணம் 8:15 மணிக்கு வந்தது. ரமேஷ் சட்டை கேட்டு நான் வீடியோவில் பேசுறேன், துண்டை போட்டே பேசுறேன், சட்டை அதெல்லாம் வேண்டாம்னு சொல்லி துண்டுக்கு வந்துட்டேன். ஏன்னா அந்த வேஷத்துல தானே அங்கே பேசியிருக்கேன், வெள்ளையமா துண்டு போட்டு ஆசிரமத்துல பேசி. நீங்க நல்லா கவனிச்சிருக்கலாம். ஆத்மா சகோதர சகோதரர்களை சொல்லிவிட்டேன். பேப்பரை தேடினா காணும். போஸ்ட் கார்டு அளவில் ஒரு நோட்ஸ் எழுதி வச்சுப்பேன்.
அந்த பேப்பரை தேடினா காணோம். ஐயோ, எப்படி பேசுறது, எங்கே வச்சேன்னு தெரியல, எங்க தேடுறேன், வீடியோவில் வேற தெரியுது. என்ன பண்றது, இப்படி மாட்டிக்கிட்டோமே, புரட்சி பண்றேன்னு சொல்லி நானே அதில் மாட்டிக்கிட்டேன்னு சொல்லி அப்புறம் பார்த்தா பேப்பர் இல்லை, கிடைக்காதுன்னு ஆன பிறகு நான் நோட்ஸ் எதுவும் இல்லாமல் கிருஷ்ணாந்த பாரத்தை போட்டு பேசினேன். பேப்பர் எங்கே இருந்ததுன்னா நான் கழுத்தி போட சட்டையில இன்னொரு பாக்கெட்ல இருந்திருக்கு. ஆக இந்த மாதிரி இருக்கிற ஒரு சூழ்நிலை வந்து வந்து என்னை சோதி, நோட்ஸ் இல்லாம முதல் பேச்சு அதுதான், கிருஷ்ணானந்த பாரதி பேசிய அந்த பேச்சு தான். எனவே 2 நிமிஷம் நீங்கள் டேப் இருக்கு, ரெக்கார்ட் ஆயிருக்கு பாருங்க, கேப் இருக்கும் ஆத்ம சகோதரர் சொன்ன பிறகு. அதே மாதிரி இப்ப நான் எழுதியிருக்க நோட்ஸை இப்ப எங்கிட்ட இருக்கு, இன்னைக்கு பேசுறது, அதை வாசிக்கிறேன். அது வந்து அந்த உணர்வு என்ற நிலையில் நாம் அதை பார்க்க வேண்டும். ஆக இந்த புத்தகத்தில் சொல்லப்பட்ட எல்லா கருத்துக்களையும் சுருக்கி இப்பொழுது சொல்வதால் கவனிக்க வேண்டும் என்று அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். பாயிண்ட் நம்பர் 1, நாம் இப்பொழுது வாழ்கிறோம், பல்வேறு வேலைகள் செய்கிறோம். இதை இப்போது நம் மாயையில் நாம் இருக்கிறோம், அது தெரியும். மாயை என்பதுதான் நித்திரை, மாயை என்பதுதான் இப்பொழுது நாம் இருக்கிற தூக்கம். அந்த தூக்கத்தில் உள்ள கனவுதான் நாம் இப்போது இந்த உலக வாழ்க்கை. எனவே உலகே கனவுதான். எங்கேயோ தூங்கிக் கொண்டு, சந்திரன்லையோ செவ்வாய்கிரக தூங்கிக் கொண்டு இந்த கனவு காண்கிறோம் என்பது அல்ல. இது எப்படி அர்த்தம் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றால், நித்திரையில் இருக்கிறோம், தூக்கத்தில் இருக்கிறோம், அதாவது மாயையில் இருக்கிறோம். மாயையே ஆன நித்திரையில் காணுகிற சம்பவங்கள், இதுதான் கனவு, அதுதான் இந்த உலகம். இது சிம்பிள். பாயிண்ட் நம்பர் 2, இந்த உலகின் வியாபாரியான இந்த மனம் வியாபாரம் செய்வதை விட்டுவிட்டு உள்ளே போய் உட்கார்ந்து கொண்டு தன்னால் செய்யப்பட்ட வியாபார காரியங்கள் சம்பந்தமாக சிந்திக்கும் அல்லவா, அந்த சிந்தனை, அது நாம் சொல்லி வருகிற தூக்கமும் கனவும். அது தூக்கத்தில் உள்ள நிலைமையாகும். அந்த வியாபாரம் எல்லாம் செய்து, வேலைகள்லாம் செய்துவிட்டு உள்ளே போய் அது ஓய்வெடுத்துக் கொள்கிறது. வேலையை விட்ட சமயம் அது தூக்கம் என்று அறிய வேண்டும். 3, பாயிண்ட் நம்பர் 3, நித்திரை தூக்கம் என்பது என்ன? அறிவை அறியாமல் இருப்பது. நமக்கு தெரியாது தெரியாது தெரியாதுன்னா தூக்கம் தானே. தூக்கத்துல தூங்கும்போது தூக்கத்தில் ஒண்ணும் தெரியல, அது மாதிரி இந்த தெரியல, எதுவும் தெரியாமல் இருக்கிறோம். நான் யார் என்பதை அறியாதவரை இந்த உலகில் அவன் தூங்கிக் கொண்டுதான் இருக்கிறான். நான் ஜீவன் என்று தெரியாதவரை உலகில் அவன் அறியாமையில், உணர்வு இல்லாமல் தூங்கிக் கொண்டுதான் இருக்கிறான். ஏனென்றால் அறிவு பிரம்மமாகும், அதை அறியாமல் இருப்பது மாயை, அதை அறியாமல் இருப்பது தூக்கம். எனவேதான் அப்படித்தானே தூக்கம் என்று சொல்கிறோம், தவிர சௌரியமா பெட்டு 4 தலைவாணை போட்டு எங்கேயோ தூங்குறோம், இங்கே அலைகிறோம்னு கிடையாது. இந்த அர்த்தத்தில் தான் தூக்கம் நாம் தூங்கிக் கொண்டிருக்கிறோம் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். 4வது பாயிண்ட், நிறைவான கருத்தால் சொல்ல வேண்டும் என்றால் சுருக்கமாக சொல்வதால் தயவு கவனிக்கவும். எப்போது மாயையாய் இருக்கிற நித்திரை நீங்குகிறதோ, எப்போது நான் யார் என்ற முதலான கேள்விகளை நாம் தெரிந்து கொள்கிறோமோ, அப்பொழுது தூக்கம் கலைகிறது, உணர்வு உண்டாகிறது. உணவு இல்லை, உணர்வு. உணர்ச்சி அல்ல, உணர்ச்சி என்பது வேறு, உணர்ச்சி என்பது வேறு, உணர்வு என்பது வேறு. உணர்வு என்பது ஜாக்கிரதை என்ற அர்த்தம். எப்போது மாயையாய் இருக்கிற நித்திரை நம்மை விட்டு நீங்குகிறதோ அப்பொழுது ஜாக்கிரதை உண்டாகும், உணர்வு உண்டாகும். அனித்தியமான, அதாவது அனித்தியமான என்றால் நித்தியமான என்பதற்கு ஆப்போசிட், அந்த நிரந்தரமற்ற ஒரு தன்மை, அதாவது இது என்னுடையவை, இது உன்னுடையவை என்று பலவிதமான ராக துவேஷாதிகளான கெட்ட செயல்களை விட்டு அகன்று நித்தியமாய் நிரந்தரமாய் என்றும் இருக்கிற தன்மை உடையதாய் இருக்கிற தன்னை, தன்னை என்றால் அதுதான் பிரம்மம். அந்த பிரம்மத்தை அறியக்கூடிய நிலைமைதான் அந்த உணர்வு என்று சொல்லலாம், ஜாக்கிரதை என்று சொல்லலாம். அது இல்லாதவரை அதற்கு எதிர்ப்பதமாகிய கனவு என்று சொல்லலாம். எப்பொழுது இந்த உலகம் என்ற கனவு நம்மளை விட்டு நீங்கும் போகும், எப்பொழுது அது இந்த தூக்கம் கலைந்து போகும் என்றால், முதலில் தூக்கம் கலைவதற்கு விருப்பம் இருக்க வேண்டும். இந்த கனவு கலைய வேண்டும் என்று முதலில் விரும்ப வேண்டும். அதே ஐ லவ் திஸ் ட்ரீம்ஸ்ன்னு சொன்னா என்ன அர்த்தம்? அதிலே இருக்க வேண்டியதான். எனவே இந்த கனவு கலைய வேண்டும் என்ன எண்ணம் இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட எண்ணம் இருந்தாலும் கலைய வேண்டும் எண்ணம் இருக்கிறது, ஆனால் செயலில் இருக்கிறதா? இந்த கனவு சுகமாக இருக்கிறது என்று எண்ணி இதை கலைப்பதற்கு மருந்து கிடைத்தும் சேவிக்காமல் இருக்கலாமா? யோசித்து பார்க்க வேண்டாமா? உதாரணத்திற்கு, ஒருவர் ஒரு டாக்டரிடம் சென்றார். டாக்டர் டாக்டர் எனக்கு வினோதமான கனவுலாம் வருது டாக்டர், நீங்க தான் ஹெல்ப் பண்ணணும்னு சொன்னார். உட்காரு பாம்பாரு, பொறுமையா உட்காரு உட்காரு உட்காரு. என்ன மாதிரியான கனவு வருது?
கால்பந்து விளையாடுற மாதிரியே கனவு வருது டாக்டர், தினமும் வருதா? அது எப்படி? கால்பந்து விளையாடுற கனவு, இதான்ப்பா இதுக்காக என்கிட்ட வந்தேன்னு கேட்டார். இல்ல டாக்டர், கால்பந்து விளையாட தப்பு இல்லை, ஆனா நான் யாரோட விளையாடுகிறேன் தெரியுமா? பசு மாடுகளுடன் கால்பந்து விளையாடி கொண்டிருக்கிறேன். இப்படி கனவு வருது டாக்டர், தாங்க முடியல, தொந்தரவா இருக்கு. தினமும் வருதா? ஆமா சார், தினமும் வருது. பசு மாடோட விளையாடுற, தூங்கிட்டா போதும் 5-6 மாடு வந்துருது, அதோட கால்பந்து வேற விளையாடுறேன். ஒவ்வொரு நாளும் வேற வேற பசு மாடுடன் விளையாடுகிறேன். சில சமயம் நான் ஜெயிக்கிறேன், சில சமயம் அவை ஜெயிக்கின்றன. உடனே டாக்டர், இது என்ன கனவு? சரி இருக்குன்னு சிலபஸ்லேயே வராத ஒரு விஷயமா இருக்கு, இதெல்லாம் இல்லாம தான் MBBS MDலாம் பண்ணிட்டேன். சரி, இந்த மருந்து கொடுப்போம் என்று சொல்லி ஒரு பாட்டில் நிறைய மருந்து மாத்திரை கொடுக்கிறார். என்ன சொல்லி கொடுக்குறாருன்னா, இந்த மருந்தை இப்போது முதலே சாப்பிடுங்கள். இப்ப மணி 6 ஈவினிங், நீங்க இப்ப மணி 9:30, இப்ப முதலே ராத்திரி சாப்பிட்டு 10 மணிக்கு சாப்பிட்டுருங்கன்னு சொல்றாரு. யாரு? டாக்டர். நம்ம ஆளு என்ன சொன்னார் தெரியுமா? டாக்டர், நாளையிலிருந்து சாப்பிடுகிறேனே என்று சொன்னார். ஏன் நாளையிலிருந்து? இன்னைக்கு என்ன ஆச்சு என்று டாக்டர் கேட்டார். அது டாக்டர், நாளையிலிருந்து சாப்பிட்றேன். அதான்ப்பா, ஏன் இன்னைக்கு சாப்பிட்டா என்ன? இல்ல நான் சொன்னேன் இல்லையா, பசுமாடு ஃபைனல் இது கால்பந்து சொல்லி, இன்னைக்குதான் அது ஃபைனல்ஸ், கால்பந்து விளையாட்டில் இருக்கிறது. அந்த ரிசல்ட் ஃபைனல்ஸ் பார்த்து விட்டு சாப்பிடுகிறேன் என்றும் கனவு வரும். ஃபைனல்ஸ் ரிசல்ட் தெரிந்துவிடும். ஆக அவன் சூழலை என்ன? கனவு நீங்க மருந்து கிடைக்கும். அன்றைய இரவு கனவில் இருந்து விடுபட எண்ணம் இல்லை. ஏனென்றால் அதில் ஒரு எதிர்பார்ப்பு, ஒரு சுகம் இருக்கிறது. அந்த சுகம், இன்பம் அவனுக்கு இருக்கிறது. எனவே நாளிலிருந்து சாப்பிடுகிறேன் என்றார். சரி, ஏதோ ஃபீஸ் கொடுத்துட்டு கிளம்பு, இப்போ வேணா சாப்பிடு அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டார். ஒரு 15 நாட்களுக்கு பிறகு அவர்கள் இருவரும் தற்செயலாக ஒரு இடத்தில் சந்தித்துக் கொண்டார்கள். அப்போது டாக்டர் கேட்டார், இப்போ எப்படி இருக்கிறது, சரியாச்சா என்று கேட்டார். இவர் சொன்னார், இல்ல டாக்டர், நான் இன்னும் சாப்பிடல அந்த மாத்திரை. இன்னும் ஏன் சாப்பிடல? அது டாக்டர், அந்த மேட்ச் முடிஞ்சு இன்னொரு மேட்ச் ஆரம்பிச்சிருச்சு. அந்த மேட்ச்ல நான் எருமை மாடுகளோடு விளையாடி கொண்டிருக்கிறேன். அது ஃபைனல்ஸ் வரும், வந்தவுடனே அதை பார்த்துட்டு அந்த ரிசல்ட்டை பார்த்துட்டு போலான் இருக்கேன் அப்படின்னு சொன்னார். ஆக இவன் கடைசி வரை அந்த மருந்தை சாப்பிட போவது இல்லை, கனவிலிருந்து விடுபட போவது இல்லை. விடுபட வேண்டும் என்ற தத்துவங்கள் இந்த மாதிரி சச்சங்கள் கேட்டாலும் செயல்பாட்டில் வரும் பொழுது அதில் ஈடுபட போகாத ஒரு நிலைமைதான் இருக்கிறது. இது ஒரு வேடிக்கையான கதை என்றாலும் கூட நாம் என்ன புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், கனவு நிலை அந்த மாயையில் இருந்து விடுபட்டு ஜாக்கிரதையில் வாழ்வதற்கு அசாதாரண வைத்தியரிடமிருந்து சித்தவேத பயிற்சி என்ற மருந்து கிடைத்தும் கனவிலேயே ஒரு சௌகரியம் இருப்பதாக, இந்த உலக வாழ்க்கையிலேயே ஒரு சௌகரியம் இருப்பதாக, இந்த உலக வாழ்க்கை பொருட்களிலே ஒரு இன்பம் இருப்பதாக மனம் நினைப்பதால் முற்றிலும் விடுபட வேண்டும் என்ற எண்ணம் வருவதில்லை. அது வந்துவிட்டால் உட்கார்ந்தவன் தான், ஜப்பத்திலிருந்து எந்திரிக்க மாட்டானே. 1008 வேலை செஞ்சுட்டு சைடு பிசினஸ் மாதிரி இந்த சதா பணம் வைத்துக் கொண்டால் அந்த சைடு பிசினஸ் என்ன பிசினஸ் நமக்கு தரும் என்று உணர வேண்டும். அந்த உணர்வு வந்துவிட்டால் சதா பிராணாயாமம் வந்துவிடும், நிஷ்டை நிலை வந்துவிடும், சமநிலை நிலை பெற்று விடுவான், பிரம்மரத்திடம் தட்டி திறந்து அது ஒன்றே நமது குறிக்கோள் என்று இருப்பான். எனவே நல்ல நிலைமை அடைய வேண்டும் என்ற எண்ணம் நமக்கு திண்ணமாக, தெளிவாக, உறுதியாக இருக்க வேண்டும். அந்த அசாதாரண வைத்தியர் கொடுத்த மருந்தை நாம் எடுத்துக்கொள்ள ஆரம்பிக்க வேண்டும். இந்த இன்பத்திலே இருக்கலாம். மருந்து நாளை 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 என்று ஒவ்வொரு நாளாக மாற்றிக்கொண்டே தள்ளிக்கொண்டே இருக்க வேண்டாம், உறுதியாக இருக்க வேண்டும் என்பதை இந்த சித்தானந்த நம்ம கிருஷ்ணானந்த பாரதி சொன்ன உபதேசத்திலிருந்தும் ஞானதா சொல்கிற கருத்திலிருந்தும் நாம் ஒரு முடிவுக்கு வரலாம். அதை உறுதியாக பற்றி கொள்ளலாம். எப்போது மாயையாய் இருக்கிற நித்திரை நீங்குகிறதோ, அண்டர்லைனபிள் வேர்டு, ஃபைனல் சென்டென்ஸ் ஆஃப் மை ஸ்பீச், தி கிரவுன், எப்போது மாயையாய் இருக்கிற நித்திரை தூக்கம் நீங்குகிறதோ அப்போதுதான் உணர்வு உண்டாகிறது. அந்த உணர்வு தான் ஜாக்கிரதை. ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். இந்த வரிகளில் ராகத்வேஷம் விட்டுவிட்டு நித்தியமாய் நிரந்தரமாய் இருக்கிற தன்னை, அதாவது பிரம்மத்தை அறிய வேண்டும். அதுவே ஜாக்கிரதை என்ற நிலைமை. அந்த நிலைமையை நீங்களும் நானும் விரைவில் பெற வேண்டும் என்று விரும்பி வேண்டி இத்துடன் நிறைவு செய்கிறேன். நன்றி. ஆத்ம நமஸ்காரம். அனைவருக்கும் ஆத்ம நமஸ்காரங்கய்யா. நாம் இன்னைக்கு இங்கே டிஸ்கஷனில் இருந்த டாபிக் என்ன அப்படின்னா,
3 விஷயங்கள் பற்றின சொப்பனம், சுளுத்தி, ஜாக்கிரதை அப்படின்னு சொல்லக்கூடிய 3 விஷயங்கள். ஏன்னா இதுக்கு முன்னாடி 6ஆம் அத்தியாயத்தில் தான் சாமி விசாரமே ரூபமாகுது அப்படின்னு சொல்லியிருந்தார். நம்முடைய எண்ணங்கள் தான் இங்கே உருவமாக இந்த உலகத்தில் பிரதிபலிக்குதுன்னு சொல்லியிருந்தார். அப்போ உலகம் அப்படிங்கிறது அப்போ என்னுடைய இந்த மனதனுடைய எண்ணத்திலிருந்து உண்டானதா, அப்போ இது நிஜம் இல்லையா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. ஸோ அதுக்கான விளக்கம் தான் இந்த 7ஆம் அத்தியாயத்தில் சாமி இங்கே கொடுத்துருக்கிறது. இந்த உலகம் அப்படிங்கிறது அது ஒரு சொப்பனம் தான், அது உண்மை அல்ல அப்படிங்கிறத சாமி இங்கே அழுத்தம் திருத்தமாக சொல்லியிருப்பார். எப்படி அதைய நம்புறது அப்படின்னா, நாம் நைட்டு தூங்குற சமயத்தில் நமக்கு ஒரு கனவு வரும்போது அந்த கனவை பார்க்கக்கூடிய, அதை அனுபவப்படக்கூடிய அந்த சமயத்தில் அது உண்மையாக தான் தோணுது. கனவு கலைந்து தூக்கம் கலைந்து கனவானது அங்கே இல்லாமல் ஆகும்போது தான் நாம் இது நாள் வரைக்கும் கண்டது, இது நேரம் வரைக்கும் கண்டதெல்லாம் கனவுங்கிற ஒரு ஜாக்கிரதை நிலைமைங்கிறதே உண்டாகுது. அப்போ நாம் இயல்பாக தூங்குகிற அந்த சமயத்தை நம்ம நைட் இப்போ அடுத்தது நம்ம தூக்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைமைக்கு போவோம். அதை நாம் தூக்கம்னு சொல்லிட்டு இருக்கிறோம். ஆனால் உண்மையாகவே அது தூக்கம் அல்ல. அது அந்த மனம் வேலை செய்யாததுனால எதையுமே அறிய முடியாத ஒரு நிலைமைங்கிறது இருக்குது. பகலில் ஃபுல்லாக மனம் வெளியில் வியாபிக்கிறதுனால எல்லாத்தையுமே பார்க்கவும் கேட்கவும் அறியவும் செஞ்சிட்ருக்குது. ஆனால் நாம் நைட்டு தூக்கம்னு அபிமானிச்சுட்டு இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் மனம் வெளியில் போகாமல் அது உள்ளுக்குள்ளாரே அடங்கி இருக்கிறத தான் இங்கே நம்ம தூக்கம்னு சொல்லிட்டு வரோம். அது மனம் தன்னுடைய வேலையை விட்டுருச்சு, பார்க்கறது கேட்கறது அறிகிறதுன்னு சொல்லக்கூடிய இந்த வேலைகளை விட்டு அது ஓய்வில் இருக்கக்கூடிய நேரம்னு வேணால் அதை எடுத்துக்கலாம். அப்போ மனம் தொழில் செய்யாத சமயம், வேலை செய்யாத சமயம் அப்படின்னு வேணால் அதை எடுத்துக்கலாமே தவிர அதை தூக்கம்னு ஒரு காலம் சொல்ல முடியாது. அந்த தூக்கத்துக்குள்ளே தான் நாம் ஒரு கனவு காணுவோம், அதைத்தான் நம்ம சொப்பனம்னு சொல்லிட்டு இருப்போம். அதுவும் தப்பு அப்படின்னு சாமி சொல்கிறார். ஏன்னா அந்த சொப்பனத்தில் வரக்கூடிய சங்கதிகளை கவனித்து பார்த்தா நாம் இந்த உலகத்தில் அதை கேட்டோ அறிந்தோ கண்டோ வச்சிருப்போம். அதுதான் அங்கே சொப்பனமாக வருது. இந்த உலகத்தில் நமக்கு அனுபவப்படாத விஷயங்கள் அங்கே சொப்பனத்தில் வர்றது கிடையாது. அது நம்ம ஒரு தொழிற்சாலையில் இருக்கக்கூடிய சங்கதிகளை வீட்டில் பேசுகிற மாதிரி தான் இந்த உலகம்ங்கிற ஒரு விஷயத்தில் அது எதெல்லாம் அனுபவிச்சதோ அதை நினச்சி பார்க்கறது, அதை ஆலோசனை செய்கிறது தான் அந்த கனவு அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைமையில வருது. அதனால் அதையும் நாம் சொப்பனம்னு சொல்ல முடியாது, மனம் ஆலோசனை செய்யக்கூடிய ஒரு சமயம் அப்படின்னு வேணால் சொல்லலாம் அப்படின்னு சொல்லி சாமி சொல்கிறார். அப்போ ஜாக்கிரதை அப்படின்னு சொல்கிறது கூட நம்ம தூக்கத்திலிருந்து முழித்து எழுந்து வரக்கூடிய அந்த ஒரு நேரமும் கிடையாது. அது மனம் வெளியில் போய் வேலை செய்யக்கூடிய சமயம். அதுதான் நாம் விழிப்புன்னு நாம் இங்கே நம்பிட்டு இருக்கிறோம். அது மனம் வேலை செஞ்சுட்டு இருக்குது. அப்போ அது வேலை செய்யக்கூடிய சமயம்னு வேணால் சொல்லலாமே தவிர அது ஜாக்கிரதைன்னு சொல்ல முடியாது. அப்போ உண்மையாகவே சொப்பனம் அப்படிங்கிறது எதுனா இந்த உலகம் தான் சொப்பனம். இந்த உலகம்ங்கிற அவஸ்தையில் நாம் இங்கே ஈடுபட்டு இருக்கக்கூடிய அனுபவப்படக்கூடிய இந்த நிலைமை தான் சொப்பனங்கிறது. இந்த சொப்பனம் எதனால் உண்டாயிருக்குது அப்படின்னா தான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஈஸ்வரனை அறியாமல் இருக்கக்கூடிய நிலைமையில, நித்தியம் எது அனித்தியம் எதுன்னு நமக்கு தெரியலை, எது உண்மை எது பொய்ன்னு நமக்கு தெரியாத ஒரு நிலைமைங்கிறது இருக்குது. அதுதான் அறியாமை அப்படின்னு சொல்றது. எதையுமே தெரிஞ்சுக்க முடியாத நிலைமையில இருக்கிறது. அப்போ அறியாமைங்கிற தான் இங்கே தூக்கம் அப்படிங்கிறது. ஏன்னா நாம தூக்க சமயத்தில் பாருங்க எதையுமே அறிய முடியாது. அது போலதான் தன்னை அறியாமல் இருக்கக்கூடிய அந்த நிலைமைக்கு பேர் தான் தூக்கம்ங்கிறது. இப்போ நம்மில் எத்தனை பேர் தான் யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படிங்கிறத கேள்வியாக கேட்டு பாருங்க. நாம் தெரியலை அப்படின்னு சொன்னால் நம்ம தூக்கத்தில் இருக்கிறோம்னு அர்த்தம். நாம் தெரிஞ்சுக்கிட்டோம், நான் யாருங்கிறத நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படிங்கிற ஒரு அவஸ்தை வரும்போது அதுதான் அறிந்த தன்மை, அதுதான் ஜாக்கிரதை நிலைமை. அப்போ தன்னை அறியக்கூடிய நிலைமை தான் ஜாக்கிரதை, தன்னை அறியாமல் இருக்கக்கூடிய நிலைமைக்கு பேர் தான் தூக்கம். இந்த அறியாமல் இருக்கக்கூடிய தூக்கத்தில் தான் இந்த உலகம்ங்கிற அவஸ்தை வருது. தன்னை அறிந்துட்டோம் அப்படின்னு சொன்னால் இங்கே உலகம் கிடையாது. இந்த உலகம்ங்கிற அவஸ்தை இருக்கிற வரைக்கும் தன்னை அறியவும் முடியாது, ஏன்னா நம்ம தூக்கத்தில் இருப்போம். அப்போ இங்கே நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது 2 வகையான தூக்கங்கள் இருக்குது. ஒன்று நாம தூக்கம்னு நம்பிட்டு இருக்கக்கூடிய ஒரு நிலைமை, இன்னொன்று யதார்த்தமாகவே இருக்கக்கூடிய சாமி சொல்லக்கூடிய ஒரு நிலைமை. அதுபோல் சொப்பனமும் 2 வகையில் இருக்குது. ஒன்று நாம சொப்பனம்னு கற்பனை செஞ்சு வச்சிருக்கக்கூடிய ஒரு நிலைமை, இன்னொன்று சாமி சொல்லக்கூடிய ஒரு நிலைமை. ஜாக்கிரதைன்னு 2 நிலைமைகளை பற்றி இங்கே பேசுகிறாரு. ஒன்று நாம ஜாக்கிரதைன்னு சொல்லி நம்பி இருக்கக்கூடிய நிலைமை, இன்னொன்று சாமி ஜாக்கிரதைன்னு சொல்லக்கூடிய நிலைமை. ஸோ இந்த 3 விஷயங்களுடைய டிஃபரன்சியேட்டை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் இந்த அத்தியாயம் முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். அப்போ நாம் எதெல்லாம் தூக்கம்னு சொல்கிறோம், அந்த மனம் வேலை நிறுத்தின சமயத்தை சொல்கிறோம்.
ஆனா சாமி எதை தூக்கம்னு சொல்றாரு? தன்னை அறியாமல் இருக்கக்கூடிய நிலைமை தான் தூக்கம்ங்கிறார். எதை நாம விழிப்புன்னு சொல்றோம்? மனம் வேலை செய்யக்கூடிய சமயத்தை விழிப்புன்னு சொல்றோம். ஆனா சாமி தன்னை அறிந்த நிலைமையத்தான் அவர் விழிப்பு அப்படின்னு சொல்றாரு. நாம எதை சொப்பனம்னு சொல்றோம்னா தூக்கத்தில் வரக்கூடிய ஒரு நிலைமையை சொல்றோம். ஆனா சொப்பனம் அப்படிங்கிறது இந்த உலகம் தான் அப்படின்னு சாமி சொல்றார். இதுதான் இந்த அத்தியாயத்தில் சாமி சொன்ன ஒரு விஷயமா நான் உங்களோட சிம்பிளாக அதை நான் பகிர்ந்துக்கணும் அப்படின்னு சொல்லி நினச்சது. ஸோ நாமெல்லாம் இந்த உபதேசத்தை வாங்கும்போது இந்த மாதிரியான ஒரு விவரம்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு தான் இந்த உபதேசத்தை வாங்குறோம். உலகம்னா என்ன, தான்னா யார், நாம் இப்போ என்ன பண்ணிகிட்ருக்குறோம், இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் வாங்குறோம். ஸோ இதையே நாம் தொடர்ந்து இந்த சித்தவேதத்தினுடைய அந்த புரிதல்களை நம்ம உள்வாங்கிறது மூலமாக இன்னமும் நம்மளை நாமளே ஊக்கப்படுத்திட்டு அதை தொடர்ந்து முயற்சி செய்கிறதுக்கு அது ஏதுவாக இருக்குங்கிறதுக்காக தான் இப்படிப்பட்ட சத்சங்கத்துக்கான ஒரு கூட்டங்களையும் நாம் இங்கே கலந்து அதில் பயன்பட்டுருக்குறோம். ஸோ இதுதான் இன்றைக்கி நான் உங்களோட பகிர்ந்துக்கணும்னு சொல்லி நினச்ச விஷயம். வேறு யாராவது ஏதாவது விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டா தான் பகிர்ந்துக்கலாங்கய்யா. சரிங்க, அப்போது நிறைவு பண்ணிடுறேன். நிறைவு பண்ணுறதுக்கு முன்னாடி நாம் இந்த உபதேசத்தை வாங்கிறதுக்கு நமக்கு ஒரு சத்திய வாசகத்தை காண்பித்து கொடுத்து தான் இந்த உபதேசத்தை கொடுத்துருப்பாங்க. நான் இன்று முதல் மனதாலும் வாக்காலும் கர்மத்தாலும் சத்தியத்துக்கு விரோதமாக யாதொன்றும் செய்ய மாட்டோம், நிரபராதியான என் ஆத்மாவே சாட்சி அப்படின்னு சொல்லி. அப்போ நம்ம மனசால் ஒரு விஷயத்தை சிந்திக்கிறோம் அப்படின்னு சொன்னால் அங்கே ஜீவன் விரயம் ஏற்படுதுன்னு சொன்னால் நம்மள இருக்கக்கூடிய ஈஸ்வர சைத்தன்யத்தை நம்ம முக்கியத்துவம் படுத்தாமல் அதை அதோகதியாக வெளியில் விட்டுட்டு வேற எதுக்கும் முக்கியத்துவம் கொடுத்துட்ருக்குறோன்னு அர்த்தம். வாக்காலும் நாம் அந்த ஜீவசக்தியை வெளியில் விட்டு அதை செலவு பண்ணுறதுக்கு அனுமதிக்கிறோம் அப்படின்னு சொன்னால் இந்த ஜீவசக்தியான வாயுவை விட வேற எதுக்கும் நம்ம முக்கியத்துவம் கொடுத்து அதை வெளியில் விட்டு இன்னொன்று பற்றி பிடிச்சிட்ருக்குறோன்னு அர்த்தம். கர்மம் அப்படிங்கிறது சுவாசம். அது ஜீவசக்தியான வாயு இந்த மூக்கின் வழியாகவும் வாயின் வழியாகவும் வெளியில் போகக்கூடிய அந்த நிலைமையை நாம் அனுமதிக்கிறோம் அப்படின்னு சொன்னால் இந்த ஜீவனை விடவும் வேற ஒன்றுக்கும் முக்கியத்துவம் கொடுத்து அதை நாம் பற்றி பிடிச்சிட்ருக்குறோன்னு அர்த்தம். அப்போ நாம் வெளி விவகாரங்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து வச்சுருக்கிறதுனால தான் சத்தியத்துக்கு விரோதமாக நடக்கிற விஷயத்தை நம்ம செஞ்சிட்ருக்குறோம். நமக்கு ஜீவனுடைய முக்கியத்துவம் வரும்போது இந்த சத்திய விரோதமாக நடக்க வேண்டிய செயல்கள் எல்லாமே நின்று போயிடும். அப்போ அந்த ஜீவனுக்கான முக்கியத்துவத்தை நமக்கு நாமே ஏற்பாடு பண்ணிக்கணும் அப்படின்னு சொன்னால் அந்த ஜீவனை பற்றின அந்த விவரங்களை நாம் நாளுக்கு நாள் தெரிஞ்சுக்கிட்டே வரணும். அந்த ஜீவனை நேசிக்க ஆரம்பிக்க முடியும். ஏன்னா ஜீவன் எவ்வளவோ முக்கியம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்காம அதை நேசிக்க முடியாது. அந்த ஜீவ ஸ்நேகம் இல்லை அப்படின்னு சொன்னால் இந்த சத்திய வாசகத்தை நம்மளால் காப்பாற்றவும் முடியாது. அப்போ நம்ம வித்தை வாங்கினதுனால எந்த ஒரு பலனும் இல்லாமல் போயிடும். ஒரு வித்தையை எளிமையாக வாங்கிடலாம். ஒரு 3 மாதம் 4 மாதம் கஷ்டப்பட்டு பின்னாடியே போய் சித்தவேதத்தை படித்து தெரிஞ்சுக்கிட்டு அப்போ அதை நம்ம செய்கிறோம் அப்படிங்கிற ஒரு வாக்குறுதியை கொடுத்துக்கிட்டு நம்ம வாங்கிடலாம். ஆனால் அதை காப்பாற்றுறதுங்கிறது நீண்ட நெடிய ப்ராசஸ். அந்த நீண்ட நெடிய ப்ராசஸை நாம் சரியாக அதை நம்ம பண்ணலை அப்படின்னு சொன்னால் நமக்கு இந்த வித்தையை வாங்கினதனுடைய பலனானது அங்கே இல்லாமல் போயிடும். அதனால் நாம் இந்த விஷயத்தை நல்ல வகையில் புரிஞ்சுக்கிட்டு அந்த சத்திய வாசகத்தை காப்பாற்றுறதுக்காக வேண்டி அந்த ஜீவ ஸ்நேகத்தை அதிகப்படுத்தி தொடர்ந்து சதா அபியாசம் செஞ்சு அந்த ஜீவனுக்கான முக்கியத்துவத்தை கொடுத்து மற்ற விஷயங்கள்லேருந்தெல்லாம் நம்ம என்றைக்கு விடுதலையாகி வர்றோமோ அப்போ தான் நமக்கு மோட்சம் அப்படிங்கிறது கிடைக்கும். இது நாள் வரைக்கும் உலகத்தில் மோட்சங்கிற விஷயத்தை யாரெல்லாம் அனுபவிச்சாங்களோ அத்தனை பேருமே ஜீவனுக்கு முக்கியத்துவம் கொடுத்து மற்ற விஷயங்களை விட்டவங்களாக தான் இருக்க முடியும். அவங்களுடைய ஹிஸ்ட்ரியெல்லாம் எடுத்து பார்த்தா அதுதான் அங்கே பிரதானமான செயல்முறையாக இருக்கும். அதை நாம் கொஞ்சம் கொஞ்சமாக அதை இன்க்ரீஸ் பண்ணி நாமளும் அந்த மோட்சம் அடையக்கூடிய நிலைமையில் சதா ஆனந்த மத்தன்மார்களாக இருக்கிறதுக்கான முயற்சியை நாம் தொடர்ந்து செய்யணும் அப்படிங்கிறத நம்ம எல்லாத்துக்கும் நான் நினைவுபடுத்திக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ மீதம் இருக்கக்கூடிய 8ஆம் அத்தியாயத்தை நம்ம நாளைக்கு தொடர்ந்து கவனிக்கலாம். அனைவருக்கும் ஆத்த நமஸ்காரங்க. நமஸ்காரம். அனைவருக்கும்